வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று கேட்கவிருப்பது திரு பிரபாகர் அவர்களின் கடைசி ஆயுதம். ஏங்க, என்ன ஜானகி, உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கார். சூட் கோட்டு எல்லாம் போட்டிருக்கார். உட்கார வச்சிருக்க, வரீங்களா? ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேனா இல்லையா? பாக்குறல்ல, இப்படியே வர சொல்றியா? 2 நிமிஷத்துல வருவார்னு சொல்லிட்டேன். காஃபி தரட்டுமா? முதல்ல சாருமதி போட்டு கொடுத்துட்டாலே. உங்களுக்கு கேட்கல, வந்திருக்கிறவங்களுக்கு தரட்டுமான்னு கேட்டேன். ஏண்டி, வந்திருக்கிறது யாரு என்னன்னு விசாரிச்சியா? திருட வரவனும் இப்பெல்லாம் கோட்டு சூட்டோட தான் வரான். ஜவ்வு மிட்டாய் விற்கிறவனும் கோட்டு போட்டுட்டு தான் வரான். முதல்ல யாருன்னு விசாரிச்சுட்டு வா. சாருமதி கல்யாண விஷயமா கூட யாராச்சும் வந்திருக்கலாம் இல்லையா? உட்காரு, பட்டிமன்றம் நடத்தலாம். யாருன்னு கேட்டா சொல்லிட்டு போறான். முதல்ல கேட்டுட்டு வா. எங்க இந்த டப்பால இந்த டட்டால காணோம்? நேத்து பென்சில் சீவரப்ப வெட்டிக்கிட்டேன். சமையல் கட்டுல இருக்கு. இருங்க, சாருமதி கிட்ட கொடுத்து அனுப்புறேன். எடுத்த இடத்தில் வைக்கிற பழக்கமே கிடையாது. இந்தாங்கப்பா டட்டாலு. ஏமா சாரு, யார் வந்திருக்கிறது? தெரியலப்பா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி தெரியுது. சூட்கேஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஏங்க, இந்தாங்க. அவர் பேரு நாகேந்திரன். உங்களுக்கு தெரியுமாம், கார்டு கொடுத்திருக்காரு, படிச்சுக்குங்க. அட பாவி, இந்த ஃப்ராடு ராஸ்கல் எதுக்கு வீட்டுக்கு வந்தான்? இவனைத்தான் நான் பேங்க்லயே கழுத்து பிடிச்சு தள்ளாத குறையா வெளியே அனுப்பிச்சிட்டேனே. என்னப்பா செஞ்சாரு? விவரம் எல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கதவை சாத்து. நல்லா இருக்குங்க, பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு. 6 விரல்லையும் மோதிரம் போட்டிருக்காரு. அவரை போய் வயசு பொண்ணை விட்டு வெளியே அனுப்ப சொல்றீங்களே. ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? 6 விரல்ல மோதிரம் போட்டிருந்தா பெரிய மனுஷனா? இவன் எங்க பேங்க்குக்கு வந்தான். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு 12 லட்சம் ரூபாய் லோனா கேட்டான். 12 லட்சம் லோன் கேக்குறான்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்? சாருமதி, உங்க அம்மாவை எந்த கணக்குல சேர்க்கறது? 5 பிள்ளைய பெற்றிருக்கா. ஏதாச்சும் உலக தெரியுதா? வெள்ளிக்கிழமையானா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதையும் நவராத்திரிக்கு கொலு வைக்கிறதையும் தவிர ஒன்னும் தெரியாது. என்னை திட்டுறதுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா சாப்பிடுற மாதிரி. அவர் என்ன செஞ்சாரு, அதை சொல்லுங்க. 12 லட்சம் ரூபாய்க்கு மிஷினரிஸ் கொட்டேஷன் வாங்கி கொடுத்திருக்கான். 5 விதமான மிஷினரிஸ் கம்பெனி. 1 வாரம் கழிச்சு சொல்றேன்னு சொன்னேன். விசாரிச்சேன். 5 கம்பெனியும் சும்மா போர்டு லெட்டர் பேன் மட்டும் வச்சிருக்கிற கம்பெனி. ஒன்னு இவன் கொழுந்தியா பேர்ல இருக்கு, ஒரு கம்பெனி இவன் மச்சான் பேர்ல இருக்கு. அதனால என்ன? நான் அந்தந்த கம்பெனி பேர்ல செக் கொடுத்தா இவனே தான் கலெக்ட் பண்ணிக்க போறான். மெஷின் சப்ளையும் கிடையாது, கடனை திருப்பி அடைக்கிறதும் கிடையாது. முழுக்க முழுக்க ஸ்வாகா. 12 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ராடு பண்றதுக்கு சாமர்த்தியம் வேணும். மியூசிக் அகாடமியில் பாராட்டு விழா வேணும்னா ஏற்பாடு பண்ணிடலாமா? நகரடி, இந்த மாதிரி ஜென்மங்களை நம்ம வீட்டுல உட்கார வச்சுக்கிறதே பாவம். ஏதோ வந்தது வந்துட்டான், ஒரு வாயாவது காஃபி கொடுத்துடுறேனே. அடிச்சு வாயை மூடு, விட்டா சம்பந்தமே பேசுவ நீ. அவனை நான் துரத்திட்டு வரேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் எல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் நாகேந்திரன். என்ன வீடு தேடி வந்துட்டீங்க? பேங்க்ல நீங்க கோபமா பேசுனீங்க. என்னை பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. யாரும் சொல்ல வேண்டியது இல்ல. கார் எடுத்துக்கிட்டு ஒரு விசிட் அடிச்சாலே புரிஞ்சிட போகுது. பேங்க் விஷயத்தை வீட்டு வரைக்கும் இழுத்துட்டு வரவன் நான் இல்ல. அங்க உள்ள ஒரிசை அங்கேயே விட்டு விடுவேன், இங்க உள்ள ஒரிசை இங்கேயும் விட்டு விடுவேன். அப்போ புறப்படுறீங்களா? என்னோட விளக்கத்தை நீங்க கேட்கவே இல்லையே. எனக்கு அவசியப்படல சார். சொல்ல வேண்டியது என் கடமைங்க. ஆபீஸ் விவகாரத்தை இங்க பேசுறது எனக்கு பிடிக்காது. உங்க லோன் ப்ரொபோசல் சம்பந்தமா என் முடிவை தீர்மானமா சொல்லிட்டேன். அனாவசியமா என் டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு விஷயம் நான் சொல்றதை கேளுங்களேன். அவர் என்னத்தான் சொல்றான்னு கேட்டுட்டு பேசுங்களேன். ஜானகி, நீ உள்ளே போ, உனக்கு புரியாது. அம்மா, கொஞ்சம் நீங்களே நியாயத்தை கேளுங்க. போச்சுடா மிஸ்டர் நாகேந்திரன், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. சரி, எதுக்கு வந்திருக்கீங்க சட்டுன்னு சொல்லுங்க. 12 லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டிருக்க இல்லையா? ஆனா எனக்கு 10 லட்சம் தான் தேவைப்படும். நீங்க இந்த லோனை சாங்ஷன் பண்ணிட்டீங்களா? 2 லட்சத்தை உங்களுக்கு தந்துடுறேன். நீங்க சாங்ஷன் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். அதனால கையோட 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்க. இதோ பாருங்கம்மா, வாங்கிக்கம்மா, எடுத்து வைங்க. யோ, மூடியா? முதல்ல பெட்டியை மூடியா? கொஞ்சம் இருங்க. 2 லட்சத்தை முழுசா வாழ்க்கையில எப்ப பார்த்திருக்கேன் நானு. சாருமதி, இங்க வந்து பாரு. பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல எல்லாரையும் கூப்பிடு. வந்து எக்ஸிபிஷன் மாதிரி பாத்துட்டு போகட்டும். அசடு, அவன் லஞ்சம் தராண்டி. இருக்கட்டுமே, யார் வாங்கல இப்போ? நரசிம்மராவே வாங்கியிருக்கான்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்களே. என்ன ஒரு சின்ன கழுத்து போடுங்களே, என்ன குறைஞ்சிடும்? உங்க பாக்கெட்ல இருந்த லோன் தரீங்க, பேங்க் பணம்.
அடிப்பாவி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? உங்களை யார் வாங்க சொன்னது? நான் வாங்கிக்கிறேன். சாருமதிக்கு 19 முடிஞ்சு 20 ஆகுது. தை மாசம் ஜாதகம் எடுத்து வெளியே விடணும்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? வெள்ளிக்கிழமை அதுவுமா வீடு தேடி வருகின்ற லட்சுமியை உதறாதீங்க. நீங்க கொடுங்க சார். இந்தாங்கம்மா, நீங்க தான் நல்ல உலகத்தை புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பெட்டியை திருப்பி தரணுமா அப்படியே வச்சுக்குவா? அந்த பெட்டியை தொட்டேன்னா கையை வெட்டி போட்டுருவேன் ஜானகி. கூத்த அடிக்கிற மிஸ்டர் நாகேந்திரன். இப்போ நீங்க பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியே போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? லஞ்சம் கொடுக்கறது சட்டப்படி குற்றம், தெரியுமில்ல? சார் 2 லட்சம் சின்ன பணம் இல்ல. இன்னும் போகலையா? ஏங்க கொஞ்சம் இருங்க, ரிசீவரை முதல்ல வைங்க, அவசரப்படாம. ஜானகி, இப்ப நீ உள்ளே போகலன்னா உன் கழுத்தை நெரிச்சிடுவேன். நாகேந்திரன் கிளம்புங்க. இந்தாங்க நீங்க கொடுத்த விசிட்டிங் கார்டு. இது கூட வீட்டுல இருக்கிறது நான் விரும்பல. எனக்கு எத்தனையோ பேங்க் இருக்கு சார், என்னால காரியம் சாதிச்சுக்க முடியும். வரேன். போறேன்னு சொல்லுங்க. சாருமதி, முதல்ல கதவை சாத்து. அவன் உட்கார்ந்த நாற்கடியை டெட்டால் போட்டு கழுவு. முழுசா 2 லட்சம் துரத்தி அடிச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ஜானகி, இந்த மாதிரி பணம் எல்லாம் ஒட்டாதுமா. நேர்மையா உழைத்து சம்பாதிச்ச பணத்துல 3 பெண்களை கரையேற்றியாச்சு. இவ ஒருத்தி தானே பாக்கி. இவ கல்யாணத்துக்காக இது வரைக்கும் செய்யாத பாவத்தை எல்லாம் செய்ய சொல்றியா? நல்லா கரையேத்தினீங்களே. என் பிள்ளை சந்திரனும் உதவி பண்ணிருக்கான், மறந்துடக்கூடாது. ஏண்டி, நீ என்ன தனியா பத்தியா? என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க. 3 தங்கைக்கும் 25 25 25ன்னு கொடுத்தான். தாத்தா சம்பாதிச்ச வீட்டை தன் பேருக்கு மாத்திட்டு போயிட்டானே. என்ன வேல்யூ தெரியுமா? இன்னைக்கு தேதிக்கு 10 லட்சம். குளத்துல பொரிய போட்டுட்டு அதை திங்க வர மீனை துண்டு போட்டு பிடிச்ச கதையா அவன் சாமர்த்தியம் பண்ணிக்கிட்டு யாரோ எப்படியோ போறாங்கன்னு தனியா போயிட்டான். உனக்கு அவன் போட்ட பொறி தான் தெரியுது, அவன் பிடிச்சிட்டு போன மீன் தெரியல. எல்லாம் தெரியும். அந்த காலத்துல 3000க்கு வாங்கி 6000ல் கட்டின வீடு 1000 தடவை சொல்லியிருக்கீங்க. அசடு, இன்னைக்கு தேதிக்கு விலை போட்டு பார்க்கணுமா வேண்டாமா? அவன் என்ன வித்து காசாக்கிட்டானா? குடுத்தனு தானே செய்யறான். வித்தாதான் நீங்க சொல்ற காசு கைக்கு வரும் இல்லையா? அவன் ஏன் விற்க போறான்? உன்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இத பாரு ஜானகி, சாருமதி கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன். அதான் எப்படி? பேங்க்ல லோன் போடுவேன். இன்னும் புதுசா போட முடியுமா? ஏற்கனவே நீங்க போட்ட எல்லா லோனுக்கும் பிடிச்சது போக 1000 சொச்சம் தான் எடுத்துட்டு வரீங்க. கௌரவமா ஒரு டெலிபோன், ஒரு காரு. இதுவே பிரைவேட் பேங்க், அதனால தான் தந்திருக்கான். அதுலயும் நான் சின்சியரா பேங்க்ல உழைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த சலுகை தரத்துல ஜானகி. பெரிய சலுகை. இந்த காரை வித்து பணமாக்க முடியுமா? மேனேஜ்மெண்ட்ல உதைப்பான். அனுபவிக்கத்தான் உரிமம் ஜானகி. சலிச்சு போச்சு உங்களோட மல்லாடி. சாருமதி கல்யாணம் முடிச்சுட்டு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு பேசாம சன்னியாசம் வாங்கிடலான்னு பாக்குறேன். அதுக்கு கூட காவி வேட்டி, கமண்டலம், உத்ராட்ச கொட்டை எல்லாம் காசு கொடுத்தாதான் வாங்கணும். எதிர்பேச்சு பேசலன்னா வானம் இடிஞ்சு விழுந்துருமே. போய் டிஃபன் வேலைய பாரு. டிரைவர் வந்துட்டான்னா கார்ல காத்து செக்அப் பண்ணிட்டு வர சொல்லு. ஏய், உன்னை சாருன்னு கூப்பிட்டா பிடிக்குமா, மதின்னு கூப்பிட்டா பிடிக்குமா? உங்களுக்கு எப்படி கூப்பிட பிடிக்குது? சாரு. சரி, எதுக்கு போன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? அர்ஜென்ட்டா பாக்குற மாதிரி இருந்துச்சு. மெஷின்ல மாவு அரைச்சிட்டு வர்றேன்னு போய் சொல்லிட்டு புறப்பட்டு வந்தேன். அந்த வாட்ச்மேன் என்னையே பாக்குறான். அழகா இருந்தா யாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. இந்த பார்க்ல இப்போ என்ன பார்த்தா மினிமம் 100 ஜோடியாவது இருக்கும். இதுல உன்னை மட்டும்தான் அவன் பார்க்க போறானா? கோபி, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்ன விஷயம் சொல்லுங்க. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றனே. போன்ல முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே. அப்படி சொன்னாதான் வருவேன். அப்ப போகட்டுமா? போயிடுவிய நீ? நிச்சயமா போவேன். நான் பர்மிஷன் கொடுக்காம நீ எந்திரிச்சு போனா 1 வாரத்துக்கு உன்னோட போன்ல பேச மாட்டேன். ஐயோ, 1 வாரமெல்லாம் உங்களோட பேசாம இருக்க முடியாது. நேத்து உங்க அம்மா எடுத்தாங்க. கால்நடை ஆஸ்பத்திரின்னு கேட்டேன். நான் எடுத்தா மட்டும் ராங் நம்பர் தான் வரும். சனின்னு எனக்கு கேக்குற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஆபீஸ்ல பக்கத்துல இருக்கிறவன் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டான். சொல்லவும் முடியல. கோபி, உங்க கன்னத்துல என்ன காயம்? ஒரு வண்ணக்கிளி செய்த மாயம். முத்தம் கொடுக்குறேன்னு கடிச்சிட்டா. விளையாடாம சொல்லுங்க. விளையாடினதை தான் சொல்றேன். நேத்து தியேட்டருக்கு உன்னை கூப்பிட்டு நீ வரல. சரின்னு ஆபீஸ்ல சாயாதேவின்னு ஒருத்தி இருக்கா. அவளை கூட்டிட்டு போயிட்டேன். அவ பேருதான் சாயாதேவி. ஆனா நல்லா சாயற தேவி. கோபி, இப்படி எல்லாம் பேசினா எனக்கு அழுக வரும். அப்போ ஒழுங்கா நீ என்னோட தியேட்டருக்கு வா. உன் கற்புக்கு பங்கம் வராம நான் பாத்துக்கிறேன். எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அப்படி ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆசை என்ன முகத்திலா இருக்கும்? மனசுக்குள்ளதான் இருக்கும். ஏய், இந்த மாதிரி எல்லாம் தியேட்டர்ல சிலிமிஷன் செய்வாங்க. அதனால தான் வரமாட்டேன்னு சொல்றேன். பின்ன தியேட்டருக்கு எதுக்கு போறதாம்?
சினிமாவை உன்னிப்பாய் பார்த்து ஆனந்த விகடனுக்கு விமர்சனம் எழுதி மார்க் போடுறதுக்கா? அசடு. 10 அடி தள்ளி நின்னு காதலிக்கிறதெல்லாம் போன செஞ்சுரி இல்ல. காதலிக்க ஆரம்பிச்சதுமே 10 மாசம் பந்தம் உருவாக்குறது தான் இந்த செஞ்சுரி ஃபேஷன். நாட்டுல லார்ஜ் வியாபாரம் அப்புறம் எப்படி நடக்கும்னு நினைக்கிறேன்? இப்படி அசிங்கமா பேசாதீங்க. லார்ஜ்னு சொன்னாலே அசிங்கமா? நல்ல வேலைம்மா, உன்னெல்லாம் சென்சார் போர்டு மெம்பராய் போடாம இருக்காங்களே. நான் புறப்படட்டுமா? நாளைக்கு மதியானம் மேட்னி வரியா? என்ன படம்? வைகுசா படம். என்னவா இருந்தா என்ன, காத்து வாங்குற தேட்டரியான்னு பாக்குறது தான் முக்கியம். வீட்டுல என்ன சொல்றது? என் 6 காதலனோட லிட்டில் ஜல்சா பண்றது போயிட்டு வரேன்னு சொல்லு. இல்ல நான் வரல, நீங்க சும்மா இருக்க போறதில்ல. சரி சரி, கையை கட்டிட்டு படம் பாக்குறேன் போதுமா? அப்ப கூட நான் என்ன சொல்லிட்டு வரது? டிகிரி படிச்சிருக்கியே, ஒரு பொய் கூட சொல்ல தெரியாது உனக்கு? உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்ல. மதியானம் 2 மணிக்கா? அதுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்ல. யாருன்னு கேட்டா? பேருக்க பஞ்சம். பத்மா, வனஜா, சுலக்ஷனா, காயத்ரி, மீனா, ரோஜா, சுகன்யா, ஏதாச்சும் சொல்ல. சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன். இந்த பிசினஸே வேணாம். நாளைக்கு 2 மணிக்கு என் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல வெயிட் பண்ற. நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வரேன். போறோம். ஓகே? சரி, நான் புறப்படுறேன். நாளைக்கு மதியானம் வரைக்கும் நினைச்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் கொடுத்து விட்டு போக கூடாதா? இது பார்க் கோபி. நான் என்ன சென்ட்ரல் ஸ்டேஷனா சொன்னேன்? நான் மாட்டேன்பா. அப்ப தந்தா வாங்கிக்குவியா? சே, கொடுக்கல் வாங்கல் இல்லாம என்னப்பா காதல் இது? நம்ம 60ஆம் கல்யாணம் அப்பதான் நான் முத்தத்துல ஆரம்பிக்க போறோம்னு நினைக்கிறேன். குட் ஜோக். சிரிக்காத, எரியுது. எழுந்து போய் தொலை. கையில பழத்தை கொடுத்துட்டு உரிக்காத கடிக்காதன்னா எப்படி? அது கூட தப்பு. கையிலே கொடுக்க மாட்டேங்கிறிய. நாளைக்கு பார்க்கலாம் கோபி. சக்தி, எனக்கு ஊத்தாதே, வயிறு சரியில்லை. என்னடா உலக அதிசயமா இருக்கு? எல்லாரும் 4 பெக்குனா நீ 5 பெக்கு அடிக்கிறவன். என்னாச்சு வயிறு? எங்காச்சும் வாலாட்டினையா கதிரு? அதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்குதே. ஏத்தி விடாதடா சிங்கு. 15 நாளாச்சு ஜீப்ல கைய வச்சு. திருந்திட்டியா? லோக்கலுக்கு போக பிடிக்காது. பெரிய ரேஞ்சில் போனா காசு அள்ளிட்டு போகுது. நிதி நிலைமை கொஞ்சம் வறட்சி. கொஞ்சம் பசுமை காட்டலான்னு சொல்லித்தான் உங்க 2 பேரையும் கூப்பிட்டேன். என்ன சக்தி சொல்லு. ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க 2 பேரும் ஹெல்ப் பண்றீங்களா? கணிசமா தரேன். கணிசம்னா எவ்வளவு? ஆளுக்கு 2 லட்சம். எப்பாடா? என்ன கொலையா? இல்ல, கொள்ளை. முகமூடி மாட்டிக்கிட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற வீட்டுக்குள்ள பூந்துட சொல்றியா? அதுல பேஜாரு இருக்கு. நகைகளை விற்கிறது சிக்கல் இருக்குதுப்பா. அதனால்தான் பணமா கொள்ளையடிக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்க. அது ஓகே. எங்கே மொத்தமா பணம் எங்க இருக்கும்? பணம் என்ன பேங்க்ல இருக்கும்? அங்கதான். அதெல்லாம் கஷ்டம்ப்பா. முந்தின மாதிரி இல்ல. வாசல்ல தோட்டா இருக்குதோ இல்லையோ, துப்பாக்கியோட ஆள் உக்காந்து இருக்கான். உள்ளே அலார சிஸ்டம், கேமரான்னு ஏகப்பட்ட ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தடைகளை எல்லாம் எப்படி சாமர்த்தியமா தாண்டி கொள்ளையடிக்கிறதுன்னு பாக்குறது தான் திறமை. சக்தி, நீ முதல்ல பிளான் சொல்லு. அசோக் நகர்ல ஒரு பேங்க் குறி வச்சிருக்கேன் கதிர். என்ன பேங்க் அது? அவர் மணி பேங்க். பிரைவேட் பேங்க் அது. ஆனா பிரமாதமான சர்வீஸ். அதனால நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு. சமத்தியான டெபாசிட்ஸ். அந்த பேங்க்ல நான் பல தடவை வேவு பார்த்துட்டு சில விவரங்களை சேகரிச்சிருக்கேன். என்ன அது? அசோக் நகர்ல ஒரு பெரிய இங்கிலீஷ் கான்வென்ட் இருக்கு. அதுல 3000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணும். 700 ரூபாயில ஆரம்பிச்சு 1000 கூட தாண்டும் பெரிய கிளாஸுக்கெல்லாம். சரி, அதுக்கு என்ன? குறுக்க கேட்காம கவனி. ஸ்கூல்ல ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பணம் வசூல் பண்றாங்க. 5ஆம் தேதி மொத்தமா அந்த பணத்தை கொண்டாந்து அவர் மணி பேங்க்ல கட்டுறாங்க. எவ்வளவு கட்டுறாங்க? குறைச்சலான தொகையான 800 3000த்துல பெருக்கி பாருங்க. என்ன வருது? 21 லட்சம். கரெக்ட். அது மினிமம். ஆவரேஜா 25 லட்சம் தாண்டும். ஸ்கூல் நிறுவனத்திலிருந்து 5ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு ஒவ்வொரு மாசமும் அந்த பணத்தை கொண்டாந்து கட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சி மாசம் மாசம் தப்பாம நடக்குது. அவர் மணி பேங்க்ல அந்த பணத்தை மறுநாள் ரிசர்வ் பேங்கில் கட்டிடுவாங்க. அதாவது 5ஆம் தேதி ராத்திரி பேங்கோட சேஃப்டி லாக்கர்ல ஸ்கூல்ல இருந்து கொண்டாந்து கட்டுற பணம் இருக்கும். அப்படித்தானே? கரெக்ட். பேங்க் டிரான்சாக்ஷன் உள்ள தினசரி பணம் இருக்கும். மினிமம் இந்த ஸ்கூல் பணம் 25 லட்சம் கேரண்டியா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ 5ஆம் தேதி ராத்திரி தான் பேங்க்ல வேட்டை வச்சுக்கணும். அதான் என் திட்டம். இன்னைக்கு என்ன தேதி? 1. இன்னும் 4 நாள் இருக்கு. நாம சில முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டி இருக்கு. சரி, அந்த பேங்கோட அமைப்பு எப்படி? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? அதெல்லாம் சொல்லு சக்தி. கொஞ்சம் இரு சக்தி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சிங்கு?
மினிமம் 25 லட்சம் குறையாம அடிக்க போறோம் இல்லையா? ஆமா. ஆனா எங்களுக்கு ஆளுக்கு 2 லட்சம் தரேன்னு சொல்றியே, நியாயமா? கேபிஏ யோசிச்சு மண்டையை ஒடிச்சுக்கிட்டு ஒரு டைரக்டர் ஒரு படத்தை டைரக்ட் செய்யறான், அதுக்கு தர அதே சம்பளத்தை டைரக்டருக்கு சிகரெட் பத்த வச்சு விடுறவனுக்கு தர முடியுமா? இப்படி ஒரு திட்டத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உருவாக்கத்திற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் நானு. செயல்படுத்த போறது நான் தான். எனக்கு உதவிக்கு தான் நீங்க தேவைப்படுறீங்க. உங்க இடத்துல எந்த 2 பேரை வேணும்னாலும் என்னால் சேர்த்துக்க முடியும் சிங்கு. எடுத்த எடுப்புலேயே நமக்குள் சிக்கல் வரக்கூடாது. உங்களுக்கு நான் பேசுறது கூலிதான், பங்கு இல்லை. சம்மதமா இல்லையா? இத முதல்ல முடிவு பண்ணிட்டு மேற்கொண்டு பேசலாம். ஒரு ராத்திரி உழைக்கத்துல 2 லட்சம் சொலையா கிடைக்குது. எனக்கு போதுமப்பா. சிங்கு, அனாவசியமா அடம் பிடிக்காதே. சக்தி சொல்றது நியாயம்தான். பூரா திட்டமும் அவனோடது தான். பேசாம சம்மதி. என்ன சொல்ற? ஓகேப்பா, மனசுல பட்டுச்சு கேட்டேன். 2 லட்சம் கொடு. மேல நீ ஏன் இஷ்டப்பட்டா ஏதாச்சும் கொடு. சக்தி, நீ மேற்கொண்டு பிளான் சொல்லு. சொல்றேன். அவர் மணி பேங்க்ல மேனேஜர் பரசுராமன். இந்த பரசுராமனுக்கு 50 வயசு, பக்திமான், நெத்தியில எப்பவும் விபூதி, பக்கா ஜென்டில்மேன், ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட். 5 குழந்தைங்க, ஒரு பையன், கல்யாணமாகி தனியாயிருக்கான். 4 பொண்ணுங்க, அதில் 3 பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கடைசி பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராக இருக்கா. வீட்டில் இவர் வைஃப், இவர் பொண்ணு, 3 பேரு தான். பேங்க் பத்தி சொல்ல சொன்னா பேங்க் மேனேஜரை பத்தி சொல்றியே? காரணமாக தான் சொல்கிறேன். ஒரு யானையை விலைக்கு வாங்கினேன்னா யார் உதவி நமக்கு வேணும்? யானை பாகன் உதவி தேவை. ரைட்டு, அவனுக்குத்தான் யானை பற்றி முழுக்க தெரியும். அந்த மாதிரி பேங்க்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு முழுசா தெரிஞ்சவர் அந்த மேனேஜர் பரசுராமன் இல்லையா? அதனால 5ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி அந்த பேங்கை கொள்ளடிக்க போறது நாம இல்லை, பின்ன அந்த பரசுராமன் கொள்ளடிக்க போறார். என்ன சொல்ற? அதாவது நம்ம மேற்பார்வையில நாம கயிறு இழுப்போம், பரசுராமன்ற பொம்மை ஆடும். அவர் எப்படி இதுக்கு சம்மதிப்பார்? அவர் சம்மதத்தை யார் கேட்டது? செய்தே ஆகணும் அவர், வேற வழி இல்லை. அவரும் செய்வார். எப்படி? சொல்றேன். அதுக்கு முன்னாடி கதிர், நாளைக்கு உனக்கும் சிங்குக்கும் ஒரு முதல் வேலை இருக்கு. என்ன செய்யணும்? உனக்கு பிடிச்ச நம்பரா எழுதி அம்பாசிடர் காருக்கு பொருந்துற மாதிரி நம்பர் பிளேட் ரெடி பண்ணிக்க. அப்புறம் அந்த நம்பர் பிளேட்டை போடுறதுக்காக ஒரு அம்பாசிடர் காரை திருடிட்டு வந்துரு. செஞ்சாச்சு. சக்தி, என்ன சிங்கு, உன் திட்டம் கொஞ்சம் தலையை சுத்தி மூக்கை தொடுறன்னு தோணுது. ஏன்பா? ஸ்கூல்லேருந்து பணம் கட்ட வர பார்ட்டியை மடக்கி அந்த பணத்தை அடிச்சிட்டு போயிட்டா தீர்ந்தது கதை. அந்த பணம் பேங்க் உள்ள வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஏன் மெனக்கிடணும்? சிங்கு, என்ன வடிகட்டின முட்டாள்னு நினைச்சியா? உனக்கு தோணியது எனக்கு தோணாதுன்னு நினைச்சியா? ஏன் அப்படி செயல்படுறதுல சிக்கல் இருக்கா? படு நிச்சயமா. 3 தெரு தள்ளி இருக்கு ஸ்கூல். ஆனால் கூட ஸ்கூல்லேருந்து வேன்ல பணத்தை எடுத்துட்டு வராங்க. 5 பேர் கூட வராங்க. அது மட்டும் இல்லை, கூடவே பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் ஜீப் வருது. ஒன்றும் வாலாட்ட முடியாது. சிங்கு, இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம். நான் சொல்றதை மாத்தாம அப்படியே செய்து விட்டு வந்தா போதும். கரெக்டா அடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஓகே சக்தி. குட் மார்னிங் பரசுராமன். எங்கே ஒரு வாரமா கடற்கரை பக்கம் காணா? வாக்கிங் வரதையே நிறுத்திட்டீங்களேன்னு நினைச்சேன். பேங்க்ல ஆடிட்டிங் டைம், அதனால 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியறப்ப கூட நான் மட்டும் 8 மணி அல்லது 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கிறப்ப 11 மணிக்கு மேலே ஆயிடுது. காலையில 7 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க முடியாம போயிடுது. நடையை விட்டு விடக்கூடாதுன்னு இன்னைக்கு பிடிவாதமாய் அலார வச்சு எழுந்து வந்துட்டேன். என்ன சபாபதி, மினுமினு தெரியுறீங்களே? தெரியுறேனா? 700 ரூபாய்க்கு அப்ப பிரயோஜனம் இருக்குத்தானே? நல்ல லேகியம்தான் போல இருக்கு. என்ன 700 ரூபாயா? விவரமா சொல்லுங்க. வாக்கிங் ஒரு ஸ்ட்ரெச் போயிட்டு வந்துடுறேன். அட உட்காருங்க சார், அதை விட சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் வச்சிருக்கேன். சபாபதி, நீங்க உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறது இல்ல. அப்படி என்ன வயசாயிடுச்சு? எனக்கு 55 வயசு இருக்காது. அடுத்த வருஷம் சஷ்டி ஏத்த பூஜை சார். ஆனா 5 வயசு குறைஞ்சி மதிப்பு போட்டு சொல்லுது. எப்படி? புதுசா பாக்குறவங்க என்னை 50 வயசுக்கு மேல மதிக்கிறது இல்ல. உடம்பையும் மனசையும் அப்படி வச்சிருக்கேன் சார். எல்லாம் நினைப்புல தான் இருக்கு. தலையில ஒரு நடைமுடி எத்தி பார்த்ததும் கிழவன் தானே நினைச்சுக்கிறான். செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இவனாவே முடிவுக்கு வந்துடுறான். சும்மா சொல்லுங்க. இப்பவும் நீங்க உங்க மிஸ்ஸஸோட தாம்பத்தியம் வச்சுருக்கீங்க தானே? என்ன சபாபதி இதையெல்லாம் கேட்குறீங்க? அட சும்மா சொல்லுங்க சார். இதில் வக்கப்படுறதுல என்ன இருக்கு? அது 4-5 வருஷம் ஆச்சு நிறுத்தி. ஏன்? 5 பிள்ளைங்க பத்தாச்சு. கடைசி பொண்ணு கல்யாணத்துல நிக்கிறா. அதனால என்ன? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆசை இல்லைன்னு மனசுல இருந்து சொல்ல முடியுமா? ஆசை இருந்தாலும் விவசாய வேணாமா சார்?
வயசு பொண்ணை வீட்டில் வச்சுட்டு பொண்டாட்டியோட ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு படுக்க சொல்றீங்களா? அப்படியே என்னைக்காச்சும் நமக்கு ஒரு மூடு வந்தாலும் நம்ம பொண்டாட்டி சம்மதிப்பாளா? அங்கத்தான் நம்ம பொம்பளைங்க தப்பு பண்றாங்க. வயசு கொஞ்சம் ஏறிட்டா செக்ஸ் ஒரு பாவ காரியம் ஆயிடுது. அது இல்லாம இருக்கிறது என்னவோ தியாகம் செய்யற மாதிரி நினைப்பு. என் பொண்டாட்டியும் அப்படிதான். அதனால்தான் இது சரிப்பட்டு வராதுன்னு நான் தனியா இறங்கிட்டேன். என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? ஒரு பார்ட்டியில ஒரு யங் லேடி எனக்கு அறிமுகமானா. அட்டகாசமா இருப்பா. கல்யாணமாகி புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு தனியா இருக்கிறவ. வாரத்துல 2 நாள் இப்போ அந்த வீட்டுல போய் தங்கிட்டு இருக்கேன். கர்மம் எனக்கு கர்மமா படல. ஒருத்தருக்கு ஒருவர் ஒருவித உபகாரமா படுது. ஏன் சார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நியாயமா படுது? அன்னைக்கு அப்படிதான் டெல்லியில ஒரு ஃபாரின் பொண்ணோட கூத்தடிச்சுதா ஒரு கதை சொன்னீங்க. மைனர் பசங்க பண்ற வேலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? என்னோட பிலாசபி தனி பரசுராமன். உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. என் மனசுல இருக்கிறதை ஷேர் பண்றதுக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை. வேண்டாம் சார், இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. கேட்டாலே என் பாவ கணக்கில் ஏறிடுன்னு நினைக்கிறேன். என்னமோ நெருப்பு மிரிச்சிட்டு மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு செக்ஸ் சுகம் பத்தி எதுவும் தெரியல. வேற என்ன சொல்றது? வர 5ஆம் தேதி நீங்க ஊர்ல தானே இருக்கீங்க? ஆமாம். ஏன் வாங்கல? ஒரு பார்ட்டி தரேன். வித்தியாசமான பார்ட்டி. பெரிய லீடிங் லாயர் நீங்க. ஆனா மனசு ரொம்பவும் டர்ட்டி. என்னை விட்டுடுங்க சார். உங்க பேச்சே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஜெயா, இப்படி எனக்கு முன்னாடியே நைட்டு மாத்த. ஏன்? உடம்பு சூடாகுது. குளிர வச்சுட்டா போச்சு. என்ன சாப்பிட்றீங்க சார்? இந்த சார் வேணாமே. எனக்கு என்னவோ போல இருக்கு. ஒரு பெரிய இடைவெளியை கொண்டாந்து நடுவில் வச்சிடுது. பின்ன எப்படி கூப்பிடுறது? பேர் சொல்லி கூப்பிடுறது அது மரியாதையா இருக்காது. அப்போ டார்லிங்னு சொல்லு. ஏன் சிரிக்கிற? உலகத்துல எனக்கு மட்டும்தான் தலை நிறைச்ச டார்லிங் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தியா, கிண்டல் பண்றியே. நம்ம பாலிசியே வேற. இந்த சைக்கிள் இருக்கு பாரு, அது ஓடணும்னா என்ன செய்யணும்? பெடலை மிதிக்கணும். கருப்பு தலைக்காரன் மிதிச்சாதான் ஓடுவேன்னு சொல்லுதா அது? நானும் ஸ்பீடா ஓட்டுறேன்னா இல்லையா? அப்பா, தன்மானம் பொத்துக்குச்சு ஐயாவுக்கு. எங்க போற? உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அதான் வீட்டுக்கு போனது ஒருத்தி வச்சு கொடுக்காளே. நீ இங்க வந்து உட்காரு சொல்றேன். ஒரு டீ மட்டுமாவது போட்டு வர. ஒரு தெம்பு வேண்டாம்? ஏய் பாத்தியா? சாரி டார்லிங், உட்கார. சரி. அம்மம்மா, உன் உடம்பு வாசனையா போட்டுக்கிற சென்ட் வாசனையா? ஜெயா, எவ்வளவு மெத்துன்னு இருக்க. 50 தடவையாச்சும் சொல்லியிருப்பீங்க. காதலிக்கிறவங்க சும்மா சும்மா ஒரு நாளைக்கு 10 தடவையாவது ஐ லவ் யூன்னு சொல்லிக்குவாங்க தெரியுமா? அந்த மாதிரி உன்னை புகழ்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம 2 பேரும் பப்ளிக் பிளேஸ்ல கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க டியர். ஏன்? தாத்தாவும் பேத்தியும் பாசமா விளையாடுறாங்கன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. பாத்தியா, கிண்டல் பண்றியே. கோபமா? ஆமா, என்னோட உணர்வுகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன குறைச்சல் உனக்கு? ராணி மாதிரி தானே ஜெயா உன்னை வச்சிருக்கிறா. வைப்பாட்டி ராணி. அதுல எனக்கு அந்தஸ்து இருக்கு. எனக்கு ஒவ்வொரு சமயமும் தோணுது என்னன்னு, என் தொழில் குடும்பம் எல்லாத்தையும் உதறிட்டு உன்னை மட்டும் கூட்டிக்கிட்டு மும்பை பக்கம் போய் செட்டில் ஆகிடணும்னு. எந்த ஆதாரமும் இல்லாத மும்பையில போய் என்ன பண்றது? என்னை ரெட் லைட் ஏரியாவில் வித்துடுவீங்களா? சி, என்ன பேச்சு இது? உங்களுக்கு வைப்பாட்டியா இருக்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கையில என்ன பிடிப்பு இருக்கு? இந்த அழகான இடுப்புல அப்பப்ப வாயு பிடிப்பு வரதா சொன்னியே. ஜோக்கில் குறைச்சல் இல்லை. ஜெயா, என்னத்தான் செய்யணும்னு சொல்ற? நான் 2 மாசம் முன்னாடியே சொல்லிட்டேன். என் பேர்ல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது சொத்து வாங்கி கொடுங்கன்னு. செய்துட்டா போச்சு. ஆமா, இந்த 9க்கு அப்புறம் வர 10 லட்சம் தானே சொல்ற? எடக்க பாரு, கையை எடுங்க, தொடாதீங்க. வீட்டில் இதை சொல்றான் தானே இங்க வரேன். இங்கேயும் தொடர்ந்தேன்னா எப்படி ஜெயா? ப்ளீஸ் ஜெயா, ப்ளீஸ். கெஞ்சாதீங்க, சகிக்கல. கோபத்துல எப்படி துடிக்குது பாரு. இருங்க, பட்டன் அருந்துடும், நானே கழட்டுறேன். கதிரு, என்னடா இது? இவ்வளவு பிஸியான பாண்டி பஜார்ல ஒருத்தன் கூட வண்டியில சாவி வச்சுட்டு போக மாட்டானே. வெயிட் பண்ணு சிங்கு. கார் திடுறது பிட்பாக்கி அடிக்கிற மாதிரியா? பொறுமையா பக்குவமா செய்யணும். கதிரு மாட்டிக்கிட்டான். எங்க? அங்க பாரு. நாயுடு ஹால் வாசல்ல நீல கலர் அம்பாசிடர் இருந்து இறங்கி அந்த அம்மா உள்ளே போறாங்க. டிரைவர் சாவியை கையில எடுக்காம இறங்கி காரை உதிச்சிட்டு ஸ்டைலா நிக்கிறான் பாரு. ஆமா, அவன் டீ குடிக்க போனான்னா பரவாயில்ல. ஒரு 2 நிமிஷம் போகட்டும், வேடிக்கை காட்டலாம். எப்படி? வா சொல்றேன். ஏன்பா, நீ தானே இந்த வண்டியோட டிரைவர்? ஆமா. ஏன்? உள்ளே மேடம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற பாக்ஸ் எல்லாம் உன்னை வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இதோ வரேன்.
சிங்கு கை கொடு. அவன் இவ்வளவு மாங்காய் மடையனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. பாவம், இப்போ வெளியில் வந்து லபோதிபோன்னு கத்திட்டு இருப்பான். வண்டி சும்மா வெண்ணையாக ஓடுது. சிங்கிள் ஹேண்ட் யூஸ் போல் இருக்கு. 20 ஓடி இருக்கு. செம்ம கண்டிஷன். முதல்ல ஏதாச்சும் அனாதை ஏரியாவுக்கு ஓட்டு. முதல் வேலையா நம்பர் பிளேட்டை மாற்றணும். ஜானகி, சாருமதி எங்கே? லைப்ரரிக்கு புத்தகம் மாற்ற போயிருக்கா. அவள் வாழ்க்கையில் வழி பிறக்க போகுது. என்ன சொல்கிறீங்க? அவளை பொண்ணு பார்க்கறதுக்கு நாளைக்கு பையன் வீட்டுக்காரங்க வராங்க. என்னங்க இது திடுதிப்புன்னு? யார் பையன்? இன்னைக்கு பேங்க்குக்கு என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் ஜானகி. அவனும் இதே ஊரில் தான் இருக்கான். நம்ம ஜாதி தான். பார்த்து வருஷங்களாச்சு. நான் இந்த பேங்க்கில் மேனேஜர்னு தெரியாமல் எதேச்சியா ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறதுக்காக வந்தான். என்னை பார்த்துட்டு திகைச்சு போயிட்டான். அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அவனுக்கு ஒரே பையன், கணேசன்னு பேர். மயிலாப்பூரில் எஸ்டிடி பூத்து ஜெராக்ஸ் கடையும் வச்சு நடத்திட்டு இருக்கானா. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னான். கையோட ஜாதகம் எடுத்து வந்திருந்தான். அதை என்னிடம் கொடுத்தான். உடனே சாருமதி பற்றி சொன்னீங்களா? ஆமாம், சாரு ஜாதகம் என்கிட்ட இருந்தது. உதவி மேனேஜரை பார்த்துக்க சொல்லிட்டு 2 பேருமா புறப்பட்டு நேராக நம்ம சாஸ்திரிகள் வீட்டுக்கு போனோம். 11 பொருத்தம் அமர்க்கலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டார். நடேசனுக்கு சந்தோஷம் தாங்கலை. சாயங்காலம் பேங்க் முடிஞ்சதும் நேராக மயிலாப்பூர் போய் அந்த ஜெராக்ஸ் கடையில் பையனை பார்த்துட்டேன். எப்படி இருக்காருன்னு மரியாதையாக கேளு. மாப்பிள்ளடி. அது தாலி கட்டின அப்புறம்தான் நடக்க போகிறது தான் அது. பையன் லட்சணமாக இருக்கான். இந்த காலத்தில் எந்த பையன் நெத்தியில் விபூதி குங்குமம் பார்க்க முடியுது? பவ்யம், நல்ல மரியாதை. வேலைக்கு போகிறதில் இஷ்டம் இல்லை. அதனால பேங்க்கில் லோன் போட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சேன்னு சொன்னான். லோன் பூரா அடைச்சிட்டானாம். அடுத்ததா இன்னும் 2 ஜெராக்ஸ் மிஷின், எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர் எல்லாம் வாங்கி போட்டு தொழிலை விருத்தி பண்ண போகிறானாம். நிச்சயமாக ஓஹோன்னு வருவான் ஜானகி. எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சா சரியா போச்சா? அவனுக்கு சாருமதியை பிடிக்கணும். என்ன எதிர்பார்க்குறாங்க? நேரடியாக கேட்டுட்டேன். இங்கே வந்து அவங்க ஒன்று கேட்டு நாம் முழிக்கக்கூடாது பாரு. என்ன சொல்கிறாங்க? தாலிக்கு மட்டும் தங்கம் வாங்கினா போதும்னு சொல்கிறாங்க. கல்யாண செலவை கூட ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஏங்க, பையனுக்கு கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு. வரதட்சணை வேணான்னு சொன்னால் உடனே இப்படி ஒரு சந்தேகம் வந்துடுமே. நம்மளை மாதிரி நல்ல குடும்பத்திலேருந்து பொண்ணை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை. நாளைக்கு என்ன டிஃபன் செய்ய போகிற? அதை சொல்லு. இந்த பஜ்ஜி கிச்சி எல்லாம் வேணாம். உனக்கு பாதுஷா நல்லா வரும், அதை செய். சேமியா கிச்சடி பண்ணி சூடாக மெதுவடை போட்டு சட்னி அரைச்சிடு. எனக்கு புல்ல அரிக்குதுங்க. இப்படி ஒரே நாள்லையா கல்யாணம் கூடி வரும்? நேரம் வந்தால் வரும் ஜானகி. அவனுக்கு சாருமதியை பிடிக்கணுமேங்க. சாருமதியை யாரும் ரிஜெக்ட் பண்ணிட முடியாது ஜானகி. லூஸாக பின்னி விடு. தலை நிறைய பூ வை. மஞ்சள் புடவை கட்டி விடு. கைக்கு மருதாணி வச்சிடு. நாளைக்கு 30 தேதி. மிஸ்டர் கோபி அங்கே இருக்காரா? 1 minute. ஹலோ, கோபி ஹியர். கோபி, நான் தான் சாருமதி. ஹாய். இரு, வானம் கருத்திருக்கான்னு பார்த்துட்டு வரேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டியா? ஆச்சரியம். கோபி, நான் உடனே உங்களை பார்க்கணும். என்னம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? நேர்ல சொல்றனே, வரியா? எங்க வர சொன்னாலும் வரேன். உடனடியா உங்களை பார்க்கணும் கோபி. ரொம்பவும் சீரியஸான விஷயம் பேசணும். ஓகே, நான் இங்க பெர்மிஷன் போட்டுட்டு நாகேஸ்வரராவ் பார்க் வந்துடுறேன். வெயிட் பண்றேன், வா. சரி. என்ன சாரு இது? விஷயத்தை சொல்லாம இப்படி அழுத்துக்கிட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது? பதறுதுமா? சொல்லு, என்ன மேட்டர்? கோபி கமான் சாரு. நேத்து என்ன திடுதுப்புன்னு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. இவ்வளவு தானே? யாரோ வீடு புகுந்து கற்பழிச்சிட்ட மாதிரி தான் பேசுறியே. உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா? நேத்து வந்த மாப்பிள்ளை என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி, பெரியவங்க பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துட்டு வர 27ஆம் தேதி முகூர்த்த நாள்னு தேதி குறிச்சிட்டாங்க. சரி, நாளைக்கு கல்யாண மண்டபம் புக் பண்ண போறாங்க. ஓகே. என்ன கோபி இது, உங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையா? இல்லையே, எந்த ஏற்பாடு வேணாலும் செய்யறான் சாருமதி. ஆனா கல்யாண பொண்ணோட சம்மதம் ஒண்ணு வேணாமா? அது இல்லாம எப்படி ஒரு கல்யாணத்தை நடத்த முடியும்? நேத்து உன் சம்மதத்தை கேட்டாங்களா? என் சம்மதத்தை யார் கேட்டாங்க? சரி, பொண்ணு பார்க்க வர போறாங்கன்னு தெரிஞ்சதுமே நீ விஷயத்தை வீட்டுல உடைச்சிருக்கலாமே சாரு. எனக்கு பயமா இருந்துச்சு கோபி. இது வரைக்கும் எங்க அப்பாவை எதிர்த்து எதுவும் பேசினதில்ல. இப்ப என்ன செய்யலான்னு சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல கோபி. மேற்கொண்டு அவங்க கல்யாண ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறது பெட்டர் இல்லையா? ஆமா, ஆனா எங்க அப்பா என்ன சொல்வாருன்னு தெரியலையே. நிச்சயமா கல்யாணத்தை நிறுத்த சம்மதிப்பாருன்னு தெரியல.
சம்மதிக்கலைன்னா அந்த ஆளையே கல்யாணம் பண்ணிக்க. காடியோட வந்து நான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு போறேன். என்ன வேணும் சொல்லு. பால் குக்கரா இல்லை ஃபிளாஸ்கா? ஐயோ, எப்படி உங்களால் சிரிக்க முடியுது? என் மனசுல குழப்பம் இல்லாம தெளிவா இருக்க, அதனால்தான் சிரிக்க முடியுது. நீ தெளிவா இல்ல, அதனால்தான் அழற. என்னை காதலிக்கிறதுல தெளிவா இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? என்னால் தாங்க முடியாது கோபி. பின்ன அழுகை நிறுத்து. என்ன செய்யலான்னு உற்சாகமா கான்பிடென்ட்டா யோசி. அந்த மாப்பிள்ளைக்கு மொட்டை கடிதாசு எழுதி போடலாமா? போட்டா கல்யாணம் நின்றுடாதா? சரி, நிக்கும். நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு நாள் பேச்சை ஆரம்பிச்சாதானே ஆகும். அதை இப்பவே ஆரம்பிச்சுட்டா என்ன சாரு? எனக்கு பயமா இருக்கு கோபி. எங்க அப்பா நிச்சயமா ஜாதி விட்டு ஜாதி இந்த மாதிரி காதல் கல்யாணத்தை ஆதரிக்க மாட்டார். நீங்க ஆதரிச்சா உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம், நீங்க ஆதரிக்கலன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ்ல கல்யாணம்னு தெளிவா சொல்லிட்டா அவர் வேற மாதிரி ரியாக்ட் செய்துடுவார். எப்படி? இந்த கோபியை நீ கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தா நானும் உங்க அம்மாவும் தூக்கல் தொங்குவோன்னு சொன்னாருன்னா? ஓ, அப்படி ஒரு சென்டிமெண்ட் பிளாக்மெயில் இருக்குது இல்ல? வாதத்துக்கு கேக்குறேன். நிஜமா அப்படி ஒரு சீன் உன் வாழ்க்கையில வந்துட்டா உன் பதில் என்ன சாரு? ஐயோ, அப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை எனக்கு வரவே கூடாது கோபி. வந்துட்டா? புரியல, எனக்கு சொல்ல தெரியல. இப்படி நழுவலா பேசாத, நேரா பேசணும். நீ என்ன டீப்பா லவ் பண்றதானே? சாமி சத்தியம். அசடு, சத்தியமா பண்ண சொன்ன? உன் வாழ்க்கை இனிமே என்னோடதான்னு மனசுல தீர்மானமா இருக்குதானே? நிச்சயமா. என்மேல் உனக்கு 100% நம்பிக்கை இருக்குதானே? தாராளமா. அப்போ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் உங்க வீட்டுல விஷயத்தை சொல்லலாம். கழுத்தில் தாலியோட நிக்கிற உன்னை ஏத்துக்கலாம் இல்ல ஒதுக்கலாம், ஆனா பிளாக்மெயில் பண்ண முடியாது இல்லையா? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்றீங்களா? இதுக்கப்புறமும் எப்படி தெளிவா உனக்கு புரிய வைக்கிறது? கோபி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, மனசுக்கு பிடிக்காத கல்யாணம் செய்துக்க முடியாது. எனக்கு நீங்க வேணும். அப்பா அம்மாவை மெதுமெதுவா சமாதானப்படுத்திக்கலாம். அப்பாடி, இப்பதான் தெளிவா பேசிருக்க. நாள் கடத்த வேணாம், திருப்பதி போய் கல்யாணம் செஞ்சுக்கலாம். எனக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், போன் பண்ணி சொல்லிடுறேன். எல்லா ஏற்பாடுகளும் அவன் செய்திடுவான். பாரு, இன்னைக்கு தேதி 4. அன்னைக்கு 6ஆம் தேதி திருப்பதியில நமக்கு கல்யாணம். சரியா? எப்படி போறது? நடந்தா போக முடியும்? பிரைவேட் கார் புக் பண்ணிடுறேன். நாளைக்கு 5ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு உன் தெருமுனையில் காரோட வெயிட் பண்றேன். நீ புறப்பட்டு வந்துரு. தாலி, புடவை, மாலை எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சரியா? வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு வரவா? ஆமா, அதுதானே நல்லது. ஆமா, அதான் நல்லது. எனக்கு நீங்க ஏற்பாடு செய்திருக்கிற கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் காதலிக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். மன்னிச்சிடுங்க. தம்பதியா வரோம், கோபப்படாம ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு எழுது. கல்யாணம் எங்கே எப்போன்னு எழுதாத, புரிஞ்சுதா? எனக்கு படபடன்னு வருது. படபடப்புல தூங்கி போய் பிளானை எல்லாம் சொதப்பிடாத. எப்போ நீ வீட்டை விட்டு வரணும்? நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு. கண்டிப்பா வந்துடுவியா? உன் வார்த்தையை நம்பி நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்யலாமா? கண்டிப்பா வரேன், செய்யுங்க. தட்ஸ் குட். முதல்ல முகத்தை அந்த பைப்ல போய் கழுவிட்டு வா. நம்ம கல்யாணம் நிச்சயம் பண்ணி தேதி குறிச்சிட்டோம். எவ்வளவு பெரிய விஷயம். அட்லீஸ்ட் ஒரு கப் ஐஸ்கிரீமோட கொண்டாடலாம் வா. கதிர், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? அதான் அற்புதமா விளக்கிட்டியே சக்தி. நாளைக்கு 5ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு அந்த பேங்க் மேனேஜர் பரசுராம் வீட்டுக்கு நாம கார்ல போறோம். அங்க போயிட்டு கதை வசனம் வச்சுக்கிறோம். சக்தி, அவர் வீடு எங்க இருக்கு? திருவான்மையூர்ல. பேங்க் இருக்கிறது அசோக் நகர்ல. எப்படியும் அவர் வீட்டுல புறப்பட்டு பேங்குக்கு வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகாது. நைட்ல டிராபிக் இருக்காது. அதனால 35-45 நிமிஷத்துல வந்துடலாம். நான் ஹெவி டிராபிக்ஸ்லயே ஒத்திகை பார்த்துட்டேன். 45 to 50 நிமிஷம் ஆகுது. முக்கியமான விஷயம் என்ன? 3 பேரும் ரிவால்வர் வச்சுக்க போறது பயமுறுத்துறதுக்காகத்தான், சொல்றதுக்கு இல்ல. புரிஞ்சுதா? இந்த ப்ராஜெக்ட்ல கொலை கிடையாது. அனாவசிய சிக்கலில் மாட்டிக்க கூடாது. பரசுராமன் ஒத்துழைப்பாரா? அந்த ஆள் ஒரு தொடை நடுங்கி பயந்து போய் சொல்றதையெல்லாம் கேட்பார். இந்த பவர்ஃபுல் வயர்லெஸ் செட் எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது சக்தி? கடையில விற்கிற விஷயம் இல்லையே. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு பல வகைப்பட்ட தொடர்புகள் இருக்கு. இந்த செட்டுக்களை விலைக்கு வாங்கல. அவ்வளவு காசு என்கிட்ட கிடையாது. வாடகைக்கு வாங்கி இருக்க. எவ்வளவு வாடகை தெரியுமா? எவ்வளவு? 50,000 ரூபாய். யார்கிட்ட வாங்கின? ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கிட்ட இருந்து வாங்கின. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல கிண்டி கேட்காத. ஓகே, நம்ம பிளான் படி எல்லாம் சக்சஸாக முடிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கான 4 லட்சத்தை கொடுத்துடுறேன். போனஸா திருடின காசையும் கொடுத்துடுறேன்.
அங்கே கார்ல நீங்க 2 பேரும் உடனே பெங்களூர் போயிடுங்க. 1 மாசத்துக்கு மெட்ராஸ் பக்கமே திரும்பாதீங்க. கார் என்ஜினை தனித்தனியா கழட்டி வித்துடுங்க. ரைட். நீ? நான் இங்கே 1 நாள் தங்கிட்டு மும்பை போறதா இருக்கேன். அங்கே என்ன செய்ய போற? அதெல்லாம் யோசிக்கல. எல்லாம் கரெக்டா நடக்கணும். என் பிளான்ல குளறுபடி எதுவும் இல்லை. நடுவுல உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சொதப்பினாதான் உண்டு. இதில் சொதப்புறதுக்கு சான்ஸே இல்லை சக்தி. கரெக்டா நடந்துடும். பாட்டில வடை. ஹலோ, ஜெயாதானே? ஆமா, யாரு? என்ன ஜெயா, என் குரல் தெரியலையா? என்ன சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குளிச்சிட்டு இருந்த, பெல் அடிச்சது. ஒரு துண்டை அவசரமா எடுத்து கட்டிட்டு எடுத்து பேசுறேன். ஐயோ, பிக்சர் போன் இல்லாம போச்சே. என்ன விஷயம் சொல்லுங்க டியர். 10 லட்சம் சொத்து கேட்டியே, இடம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன சொல்றீங்க டார்லிங்? உனக்கு சொர்ணாபிஷேகம் பண்ண போறேன் ஜெயா. லாட்டரியில எதுவும் விழுந்திருக்கா? அதெல்லாம் ஏன் உனக்கு? ஒரு பிளான், அதுல நமக்கு கணிசமா கிடைக்குது. மூளையோட சம்பாதிப்புன்னு வச்சுக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு தான் கிரிமினல் மூளையாச்சே. எப்ப வரீங்க? பாருடா, உடனே சிவப்பு கம்பள வரவேற்பு. இன்னைக்கு எதிர்பார்க்கட்டுமா? எனக்கு வேலை இருக்கு ஜெயா, நாளைக்கு கண்டிப்பா வரணும். ஷூர், வச்சிடுறேன். குட் ஈவினிங் பரசுராமன். அடடே, வாங்க சபாபதி சார், உட்காருங்க. என்ன, பேங்க்ல எல்லாரும் போயிட்டாங்களா? நீங்க மட்டும் உட்கார்ந்துருக்கீங்க. மற்றவங்களை விட மேனேஜருக்கு தானே அதிகமா பொறுப்பு. கேஷியர் 2 பேரும் இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனாங்க. இன்னைக்கு 5ஆம் தேதி இல்லையா? அதனால என்ன? இன்னைக்கு டாப் ஏஞ்சல் ஸ்கூல்ல இருந்து ஃபீஸ் கலெக்ஷன் அமௌண்ட் கொண்டாந்து கட்டினாங்க. 26 lakhs. எல்லாம் சரி பார்த்து உள்ளே வச்சுட்டு அவங்க போனப்ப 7 ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி கட்டுவாங்க இல்ல? ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேங்க பரசுராமன். சரி, என்ன இந்த பக்கம்? இங்கே அசோக் நகர்ல ஒரு கிளைண்ட் பார்க்க வந்தேன். அவன் வீட்டுல இல்ல. திரும்ப 1 மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னாங்க. நீங்க பேங்க்ல இருந்தா பேசலான்னு வந்தேன். வாசல்ல கார் இருந்துச்சு, வந்துட்டேன். தொந்தரவில்லையே எதுவும்? இல்ல, முடிச்சிட்டேன். காஃபி வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? எல்லாரும் தான் போயிட்டாங்களே, யாரை அனுப்புவீங்க? செக்யூரிட்டி ஆள் இருக்கானே, சொன்னா செய்வான். கேத்தாராம், கேத்தாராம் ஜி சாப், தோ காஃபி இந்த ஃப்ளாஸ்க்ல வாங்கிட்டு வரியா? அச்சா சாப். ஏன் பரசுராம், இவன் இடுப்புல இருக்கிற கத்தியை எப்பவாவது எடுத்திருக்கானா? அவசியப்பட்டா எடுப்பான். துப்பாக்கி எதுவும் வச்சுக்கிறது இல்லையா இவன்? நம்ம போலீஸ்கிட்டயே ஒழுங்கா துப்பாக்கி கிடையாது, செக்யூரிட்டிக்காரன் வேற வச்சிருப்பானா? இவன் ஒத்த ஆளுதான், ராத்திரி பூரா காவலா? போதுமா? சேஃப் திறக்கிறது யாராலும் நடக்காது. சாவி நம்பர், காம்ப்ளிகேஷன் நிறைய இருக்கு. எல்லாம் என்னோட கண்ட்ரோல் தான். அப்புறம் அலாரம் சிஸ்டம் வேற. அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். சேஃப் கதவை எவனாச்சும் தொட்டா போதும், 2வது நிமிஷத்துல ஜீப்ல திபுதிபுன்னு வந்துருவாங்க. அப்புறம் வேற என்ன விஷயம்? விஷயம் இருக்கு, உங்ககிட்ட சொன்னா கோபிச்சுக்குவீங்க. சொல்றதுன்னு தீர்மானமா வந்துட்டீங்க. என் கோபத்துக்காக எழுந்திரிச்சிட்டு போவீங்களா? சொல்லுங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடுறேன். டைவர்ஸ் வேணும்னு தன் புருஷன் மேல கேஸ் போட சொல்லி என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்திருக்கா. யாருன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. யாரு? நடிகை மிருதுல்லா. அத கஷ்ட காலமே. இப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு போல இருக்கு. 11 மாசம், அதுக்குள்ள அழுத்து போச்சு போல இருக்கு. சரி, இதுல என்ன விஷயம் இருக்கு? இருக்கே, நான் இதுல ஃபீஸ் கேட்கல, பின்ன வேற ஒண்ணு கேட்டேன். அதிர்ச்சி ஆயிட்டா. அப்புறம் சிரிச்சிட்டு சம்மதிச்சிட்டா. நினைச்சேன் இப்படி ஏதாச்சும் சொல்வீங்கன்னு. மிருதுல்லா நடிச்ச படம் ஒண்ணு 100 நாள் ஓடுறதுக்காக இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி. 9 மணிக்கு வரீங்களா? இன்ட்ரடியூஸ் பண்றேன். வேணா சாமி, பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்க. 100 வேலை இருக்கு செய்யறதுக்கு. இந்த வெட்டி வேலைக்கு நேரமும் இல்ல, இஷ்டமும் இல்ல, வயசும் இல்ல. ஐயோ, என்கிட்ட வயசை பத்தி பேசாதீங்க, கெட்ட கோபம் வரும். 59 வயசுக்காரன் நானே ஃபுல் ஸ்விங்ல ஆட்டம் போட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு சார். எனக்கு இல்லையா? எப்போ நீங்க கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு போக ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே கழட்டி வச்சிட்டீங்க. குட் ஜோக். மணி என்ன ஆச்சு பாரு கோபி. இப்ப புறப்பட்டா சரியா இருக்குமா? 11 மணி ஆகுது. 10 நிமிஷத்துல திருவான்மியூர் போயிடலாம். 1/4 மணி நேரம் கழிச்சு புறப்படலாம். சாருமதியை 12 மணிக்கு தானே அவ வீட்டை விட்டு புறப்பட்டு வர சொல்லியிருக்க. மகேஷ், உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. எதுக்குடா? நான் ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணிக்கத்தான் இருந்தேன். உன்கிட்ட சொன்னதுமே நானே கூட வந்து கடைசி வரைக்கும் துணையா இருக்கேன்னு காரை எடுத்துட்டு வந்துட்டியே. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கோபி, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்னவெல்லாம் செய்யறான். உன் காதல் நிறைவேறி நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன அணில் உதவி.
எவனோ அறிமுகம் இல்லாத டாக்ஸி டிரைவரோட திருப்பதி போறதுக்கு நான் வந்தா உனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும்ல? ஏன் மகேஷ், திருப்பதியில கல்யாணம் முடிச்சிட்டு மெட்ராஸ் வந்து நேரா அவங்க அப்பாவை பார்த்துடவா? அதுக்கு முன்னாடி முதல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கல்யாணத்தை பதிவு செஞ்சுட்டு அப்புறமா போறது பெட்டர். கரெக்ட், அதுவும் நல்ல யோசனை தான். கோபி, புறப்படலாம். மெதுவா ஓட்டுற, போய் நீ குறிப்பிட்ட தெருமுனையில் வெயிட் பண்ணலாம். சரி. சாருமதி, தூங்கலையா நீ? தூக்க வரலம்மா. மணி என்ன ஆகுது? 11:30. நீ எதுக்குமா எழுந்துச்ச? என்னமோ உருப்படாத கனவு முழிச்சுக்கிட்ட. ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு படுக்கலான்னு எழுந்திருச்சேன். பார்த்தா நீ கொட்டை கொட்டை முழிச்சிருக்க. தண்ணி வேணுமா? இல்ல வேணாமா, நீ சீக்கிரம் படு. தூக்கமே கலைஞ்சு போச்சுடி சாரு. சத்த நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமா? கல்யாணமாகி போயிட்டா நீ இல்லாம இந்த வீடே வெறிச்சுன்னு போயிடும்டி. அவர் பேங்க்குக்கு போயிட்டா நான் இந்த சுவத்துக்கிட்டையும் காலண்டர் கிட்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்கணும். ஏமா எதையோ நினைக்கிற? நான் உள்ளூர்ல தானே இருக்க போகிறேன். அடிக்கடி பார்த்துக்கு தானே போறோம். அப்படிதான் சொல்லுவ. கல்யாணம் ஆயிட்டா இன்னொரு வீடு பொண்ணாயிடுவ. நினைச்சது ஓதி வரத்தெல்லாம் நடக்காதுடி சாரு. எல்லாம் வருவேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது, நீ படுமா, நாளைக்கு பேசிக்கலாம். இரு, கதவை தட்டுற சத்தம் கேட்கல? ஆமாம்மா, நம்ம வீட்டு கதவை தான் தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரு? இரு, அவரை எழுப்புறேன். முதல்ல லைட்டை போடுமா. ஏங்க, என்னங்க? என்ன ஜானகி, தூங்க விடாம? கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பாருங்க. நீதான் பாரேன். அர்த்த ராத்திரியில் தட்டுறாங்க. நீங்க பார்ப்பீங்களா? அதை விட்டுட்டு என்ன போய் பார்க்க சொல்றீங்க? உன்னோட ஹைதராபாத் தம்பி தான் இருக்கும். அவன் தான் இப்படி நேரம் கட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுவான். தூக்க கலக்கத்தில் கூட என்ன வம்பு இழுக்கணும் உங்களுக்கு. யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் தரங்க. யாரு? சார், உங்க பையன் சந்திரன் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டார். கதவை தரங்க. ஐயோ, இருங்க. வணக்கம், உள்ளே வரலாமா? சிங்கு, கதவை மூடு. சார், இது என்னன்னு தெரியுதா? ஐயோ, என்னது இது? நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு இப்படி துப்பாக்கியை காட்டி? ஈஸ்வரா, என்ன இதெல்லாம்? சாரு, இந்த பக்கம் வாடி. 3 பேரும் இப்படி வாங்க, உட்காருங்க, பதறாதீங்க. கத்தி கூச்சல் போட முயற்சி செஞ்சா துப்பாக்கி வெடிக்கும். ஐயோ, சத்தியமா எங்க வீட்டுல எதுவும் இல்லப்பா, எங்களை விட்டுடுங்க. பரசுராமன் சார், உங்க வீட்டுல கொள்ளையடிக்க நாங்க வரல. உங்க பொறுப்புல இருக்கிற பேங்க்ல லட்சமா கொட்டி கிடக்குறப்ப எதுக்கு உங்க வீட்டுல கொள்ளையடிக்கணும்? என்னடா சொல்றீங்க? உங்களுக்கு புலி ஆடு புல்லுக்கட்டு கதை தெரியுமா சார்? நாங்க 3 பேர் வந்திருக்கோமா? இங்க நீங்க 3 பேர் இருக்கீங்களா? ஆளுக்கு ஒருத்தரை இந்த நிமிஷத்திலிருந்து எங்க காரியம் முடியற வரைக்கும் பொறுப்பெடுத்துக்க போறோம். அதாவது இப்போ நாங்க ஒரு கார்ல வந்திருக்கோம். வாசல்ல உங்களோட கார் நிக்கிறது இல்ல, அதுல நீங்களும் இந்த தாடிக்காரனும் புறப்பட்டு அசோக் நகர் போக போறீங்க. நாங்க வந்த கார்ல உங்க மனைவி ஜானகி அம்மாவும் நானும் புறப்பட போறோம். இந்த வீட்டுல தனியா இருக்கிற உங்க பொண்ணு சாருமதியோட இந்த மீசக்காரை இருப்பான். எங்க 3 பேர்கிட்டையும் துப்பாக்கி மட்டும் இல்ல, இத பாத்தீங்களா, வயர்லெஸ் செட்டும் இருக்குது. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் 3 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இவனோட போகிற நீங்க உங்க பேங்க்குக்கு போறீங்க. இவன் சொல்றபடி கேக்குறீங்க. உள்ளே போய் ஷெல்ஃபை திறந்து இருக்கிற கேஷ் அத்தனையும் நாங்க தர பையில வாரி போட்டுக்கிறீங்க. வெளியில வந்துடுறீங்க. மறுபடியும் உங்களை இங்கே கொண்டாந்து விட்டுடுவோம். அட பாவீங்களா, சத்தியமா என்னால முடியாது. இருங்க பரசுராமன், நீங்க மறுத்தா என்ன நடக்குன்னு இன்னும் நான் சொல்லவே இல்லையே. உங்களோட அருமை மனைவியை அனாவசியமா கழுத்தை நெரிச்சு சாகடிக்க வேண்டியிருக்கும். அழகான மகளை வெளுக்கட்டாயமா கற்பழிக்க வேண்டியிருக்கும். கடவுளே, என்னங்க? பேசாம அவங்க சொல்ற மாதிரி செய்திருங்க. சின்ன விஷயம் இல்லடி, பேங்கை கொள்ளையடிக்கிறது. என்னை உடந்தையாக்குறாங்க. ஏங்க, என் உயிரும் உங்க பொண்ணோட கற்பு உங்களுக்கு சின்ன விஷயமா படுதா? இல்லடி ஜானகி. எப்பா, இது நியாயம் இல்ல. என்னை அவ்வளவு பெரிய பாவம் எல்லாம் பண்ண வச்சிடாதீங்க. இது துரோகம். என்னை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சுக்கிறவங்களுக்கு செய்யற துரோகம். பேங்கை நம்பி பணம் போட்டு இருக்கிற பொதுமக்களுக்கு செய்யற துரோகம். என்ன தலைவா, அவரை பிரசங்க பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப சம்மதிச்சிடுவாரா இல்ல அவர் கண்ணு முன்னாடியே கற்பழிக்கட்டுமா? கேளு. நோ நோ ப்ளீஸ் நோ. ரைட், அப்ப உங்க கார் சாவியை எடுத்துட்டு புறப்படுங்க பரசுராமன். 3 பேரும் ஞாபகம் வச்சுக்குங்க. இந்த கொள்ளையை தவிர்க்கவோ தடுக்கவோ யாருக்காச்சும் தகவல் கொடுக்கவோ
உங்களால் யார் முயற்சி செஞ்சாலும் மற்ற 2 பேருக்கு பாதிப்பு நடக்கும். 3 பேரும் கம்யூனிகேஷன் டச்சிலே இருப்போம். இந்த பாப்பா ஏதாச்சும் சண்டித்தனம் செஞ்சா தகவல் சொல்வான் இவன். உடனே கார்ல அம்மாவோட சுத்திக்கிட்டு இருக்க போறேன் நானு. அம்மாவை இஷ்க். அம்மா சண்டித்தனம் செஞ்சா இங்கே பொண்ணு மேல இவன் கை வச்சிடுவான். சார், முக்கியமா நீங்க கோளாறு செஞ்சா 2 பேரும் காலி. கடைசியா உங்களையும் விட்டு வைக்க மாட்டோம். புரிஞ்சுதா? புறப்படுங்க. என்னங்க, அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டீங்கல்ல? எங்களை பரிதவிக்க வச்சிடாதீங்க. அவங்க சொல்றபடி நடந்துக்குங்க. ஜானகி, இது விதிடி. வேற வழி எனக்கு என்ன இருக்கு? தைரியமா இரு. ஏன்பா, என் ஒய்ஃப் எங்கே கூட்டிட்டு போக போறீங்க? இங்கேயே வெளியே சுத்திக்கிட்டு இருப்ப. திட்டப்படி பேங்க்ல வேலை முடிஞ்சதும் எனக்கு தகவல் வரும். அப்புறம் இங்கேயே கொண்டாந்து விட்டுட்டு 3 பேரும் புறப்படுவோம். அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்படாதேம்மா. இதோ பாருப்பா, நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன். என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. யாராச்சும் குறுக்குத்தனமா செயல்பட நினைச்சாதான் அவன் மேல அவன் கையை வைப்பான். இல்லாத பட்சத்தில் அவன் நிழல் கூட அவள் மேல் படாது. கார் சாவியை எடுங்க. மகேஷ், என்னப்பா இது? என்ன கோபி, இந்த நேரத்துல கார் எடுத்துக்கிட்டு சாருமதியோட அப்பா எங்கே போறாரு? அடுத்து போன அம்பாசிடர்ல சாருமதியோட அம்மா வேற போறாங்க. எங்க போறாங்க இப்படி? ஏதாச்சும் எமர்ஜென்சி தகவல் வந்திருக்கலாமோ? அம்மாவும் அப்பாவும் தனித்தனி கார்ல எதுக்கு போகணும்? கோபி, இப்படி இருக்குமோ? எப்படி? முன்கூட்டியே உன் ஆளு லெட்டர் எழுதி வச்சுட்டு புறப்பட்டிருக்கலாம். அந்த லெட்டரை பார்த்து இருக்கலாம். ஆளுக்கு ஒரு பக்கம் சாருமதியை தேடிக்கிட்டு போய் இருக்கலாம். ஆனா முன்னாடியே புறப்பட்டு இருந்தா சாருமதி இங்கே நம்ம கிட்ட வந்து இருக்கணுமே. அதானே, நீங்க இந்த இடம்தான் பேசிக்கிட்டீங்களா? அதுல எந்த குழப்பமும் இல்லையே. வேற ஏதாவது இடத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிருக்கலாமா? சான்ஸே இல்லப்பா. தெருமுனையில் காரோட இருக்குன்னு தெளிவா சொன்னேன். இந்த தெரு பக்கம் இருக்கிறதே ஒரே ஒரு தெருமுனை தான். அந்த பக்கம் ஒரு டெட் எண்டு. எங்க போகணும்னாலும் நம்மை தாண்டித்தான் போயிருக்கணும். கோபி, ஒன்னு செய். எப்படியும் அவங்க அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிட்டாங்க. ஒருவேளை சாருமதி இப்ப வீட்டுல தனியா இருக்கலாம். புறப்பட முடியாம ஏதாச்சும் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கலாம். என்ன ஆயிருக்குன்னு நாமே பேசிக்கிட்டு இருக்கிறதை விட போய் பார்த்துட்டு வந்துடு. தட்ஸ் பெட்டர். நீ இங்கேயே இரு. நான் அவ வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். பதறாம போ. என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடு. திட்டி வச்சிடாதே. யாரோ கதவை தட்டுறாங்க தெரியுது. இத பாரு, நான் இந்த பக்கத்து ரூம்ல இருப்பேன். ஆனா என் துப்பாக்கி முனை உன்னையே தான் குறிப்பாத்துக்கிட்டு இருக்கோ. கதவை திற. வந்திருக்கிறது யாராக இருந்தாலும் சமாளிச்சு அனுப்பிச்சிடு. இங்கே நடக்கிற நம்ம பிளானிங்கை பத்தி ஏதாச்சும் மூச்சு விட்டேன்னா உடனே வயர்லெஸ்ல தகவல் சொல்லிடுவேன். அடுத்த செகண்ட் உன் அம்மா உன் அப்பா 2 பேரும் இந்த உலகத்துக்கு டாட்டா காமிச்சிடுவாங்க. ஞாபகம் இருக்கட்டும். போய் கதவை தர. யார் அது? சாருமதி, நான் தான். கதவை தர. என்னங்க கோபி? அதே தான் நான் கேட்குறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மணி 12:15. என்ன நடக்குது இங்க? எதுவும் நடக்கலையே. ஏன் வரல? என்னால் வர முடியாது. நீங்க போயிடுங்க. ஏன்? என்னை எதுவும் கேட்காதீங்க. போயிடுங்க. சரி, அம்மா அப்பா எங்கே போறாங்க? 2 கார்ல தனித்தனியா எங்கேயோ போறத பார்த்தேன். அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ணன் ஆக்சிடென்டில் மாட்டிக்கிட்டான். அப்பா நேரா ஆஸ்பத்திரி போறா. அம்மா அண்ணியை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரி போறதுக்காக இன்னொரு கார்ல போறாங்க. இதுல என்ன பொய்யா சொல்ற? இன்னொரு கார் யாருது? விபத்து தகவலை சொல்ல வந்தவங்களோட கார். விபத்துன்னு சொல்ற, நீ போகலையா? அப்பதான் என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப நம்ம பிளான் படி வரலையா? அண்ணா ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் எப்படி புறப்பட்டு வர முடியும்? நீங்க போயிடுங்க கோபி. இன்னொரு சந்தர்ப்பத்துல முடிவு பண்ணிக்கலாம். ஏன் இப்படி வெறுத்து இருக்குது உனக்கு? விபத்து செய்தி கேட்டா படபடப்பா இருக்காதா? உங்க அம்மா அப்பா வர வரைக்கும் நான் துணையா இருக்கட்டுமா? வேணாங்க, நீங்க போங்க. ஏய், இது என்ன சிகரெட் பாக்ஸ்? உங்க அப்பா பிடிக்கிறது இல்லையே. ஹைதராபாத்ல இருந்து எங்க மாமா வந்துட்டு போனார். அவர் மறந்து வச்சுட்டு போயிட்டு இருப்பார். நீங்க பொறுப்படுங்க கோபி. சரி, பத்திரமா கதவை தாழ்பால் பொத்துக்கிட்டு தூங்கு. நாளைக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் செய். வரட்டுமா? சரி. வெரி குட் சாருமதி. உன்னை என்னவோன்னு நினைச்ச எல்லா விஷயத்தையும் அழகா சமாளிச்சு அனுப்பிச்சிட்ட. மிரட்டி வச்சிருக்காங்களே, நான் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? யார் அவன்? உன் லவ்வரா? ஆமா. ஹலோ தலைவா, இங்க சாருமதியோட லவ்வர் ஒருத்தன் திடீர்னு வந்தான். ஆனா சாருமதி காட்டி கொடுக்காம சமாளிச்சு அனுப்பி வச்சிட்டா. ஓவர். பேங்கை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதா இப்பதான் சிங்கு பேசினான். இங்கேயும் எதுவும் ப்ராப்ளம் இல்ல கதிர். எதுக்கும் அலாட்டா இரு. ஓவர். மகேஷ்,
சாருமதி ஒரு பெரிய டேஞ்சர்ல இருக்கா. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் யாரோ மிரட்டி அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னையா கோபி சொல்ற? சாருமதி இயல்பாவே பேசல. என்னை கட் பண்ணி அனுப்புறதுலயே குறியா இருந்தா. அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னா. பதட்டமா பேசினா. எனக்கு எதுவுமே சரியா படல. டீப்பாய் மேல சிகரெட் பாக்கெட் இருக்கு. கேட்டா அதுக்கு ஒரு சமாளிப்பு. அப்படியே பார்வையை சுழட்டின. பக்கத்து ரூமு திரைச்சீலையில் பின்னாடியிலிருந்து ஒரு கை துப்பாக்கியோட முனை மட்டும் தெரிஞ்சது. அவளையே குடி பார்த்து கொண்டு இருந்தது. மகேஷ், என் ரத்தமெல்லாம் உறைஞ்சு போயிடுச்சு. கோபி, என்ன இதெல்லாம்? புரியல. நான் பாட்டுக்கு ஏதாச்சும் பேசி குழப்பம் செஞ்சிடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவ மிரட்டல் முனையில் பேசிக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சது. நான் எதுவும் புரிஞ்சுக்காதவன் போல வந்துட்டேன். யார் மிரட்டுறது? ஏன் புரியவில்லையே. ஒன்னு செய்யலாம். முதல்ல ஒரு பப்ளிக் பூத் போலாம். அவனோட அண்ணன் விபத்தானது உண்மையான்னு கேட்கலாம். ஆபீஸ்க்கோ வீட்டுக்கோ போன் செஞ்சு தெரிஞ்சுக்கலாம். அவசியமே இல்லை. சமாளிச்சு பேசுறான்னு தெளிவா புரியுது மகேஷ். அவளுக்கு என்ன பிரச்சனை? அவங்க எங்கே போயிருக்காங்க? இது நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் ஏதாச்சும் உதவ முடியும். வா, டெலிபோன் பூத் போலாம். சாருமதி, டெலிபோன் அடிக்குது பாரு. எடு. நேர்ல வந்தவனை சமாளிச்ச மாதிரி பேசுறவங்க யாராக இருந்தாலும் சமாளிக்கணும். புரியுதா? சரி. ஹலோ சாருமதி, நீ எதுவும் பேச வேணாம். நீ கிரிட்டிக்கல் சூழ்நிலையில் இருக்கேன்னு புரியுது. உன் நிலைமை என்னன்னு சாமர்த்தியமா ஒரு துண்டு பேப்பர்ல எழுத முடியுமான்னு பாரு. டாய்லெட்டுக்கு வா. வென்டிலேட்டர் வழியா கீழே போடு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படிச்சு பார்த்துட்டு உதவி செய்யறேன். ஓகே? ஹலோ கிருஷ்ணசாமியா? ராங் நம்பர். ராங் நம்பரா? இவ்வளவு நேரமா பேசுறான்? தூக்க கலக்கமா பேசுறான். சாருமதி, நீ அழகா இருக்க. தேங்க்ஸ். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? உள்ளே இருக்கார், போங்க. இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட். நீங்க நடவடிக்கை எடுக்கணும். இருங்க, பதறாதீங்க. முதல்ல உட்காருங்க. நீங்க யாரு? என் பேரு கோபி. இவன் மகேஷ். என் காதலி சாருமதி. அவளோட அப்பா அவர் மணி பேங்க் மேனேஜர். 3 பேரு திடீர்னு அவ வீட்டுக்கு வந்து மடக்கி அவ அப்பாவை மிரட்டி பேங்கை கொள்ளை எடுக்கிறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த லெட்டரை பாருங்க. என்ன லெட்டர் இது? தன் வீட்டுல காவலுக்கு இருக்கிறவனை டிமிக்கி கொடுத்து ஐப்ரோ பென்சிலால டாய்லெட்ல வச்சு லெட்டர் எழுதி வென்டிலேட்டர் வழியா தூக்கி போட்டா சாருமதி. படிங்க. 3 பேர் வந்தார்கள். 3வரிடமும் துப்பாக்கிகள். ஒருவன் எனக்கு காவல், ஒருவன் அம்மாவோடு, ஒருவன் அப்பாவோடு. அவர் உதவியோடு மிரட்டி பேங்க்ல கொள்ளையடிக்க போறாங்க. 3வரிடம் வயலன்ஸ் செட் உள்ளன. ஒவ்வொரு நிமிடமும் பேசிக் கொள்கிறார்கள். கொள்ளையை தடுக்க முயற்சி நடந்தால் கொலை மற்றும் கற்பழிப்பு மிரட்டல்கள். கொள்ளை முடிந்ததும் அம்மாவும் அப்பாவும் கொண்டு வந்து விடப்பட்டு 3வருமாக புறப்பட்டு செல்வார்கள். அவர்களை பிடிப்பதாக இருந்தால் அந்த சமயம் ஏதாவது செய்யவும். அதற்கு முன் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எங்கள் 3வரின் உயிருக்கு ஆபத்து. இப்படிக்கு சாருமதி. சார், அந்த பேங்க் அசோக் நகர்ல இருக்கு. பரசுராமன் சார் போனது அவரோட கார்ல. அந்த கார் நம்பர் எனக்கு தெரியும். இன்னொருத்தவன் சாருமதி அம்மாவை கூட்டிட்டு போனது நீல நிற அம்பாசிடர். நம்பர் தெரியாது. கொஞ்சம் இருங்க. இவ்வளவு விஷயத்தையும் முதல்ல நான் உள்வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். சார், சாருமதி குறிப்பிடப்பட்டிருந்த மாதிரி இப்ப பேங்க் பிளேஸ்ல எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம் சார். 3 பேர் உயிரும் பாதுகாப்பான பிறகு அவங்க கொள்ளடிச்ச பணத்தை புறப்படுற நேரத்துல எப்படி மடக்கிறதுன்னு ஆலோசனை பண்ணுங்க சார். அதப்படி சார், ஒரு பேங்க்ல கொள்ளை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு சும்மா இருக்கிறது. முதல்ல போன் மூலமாக அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி ஆகணும். கண்ட்ரோல் ரூமுக்கு தகவலை சொல்லி பேட்ரோல் ஜீப்புக்கு தகவல் சொல்லணும். சாருமதி அப்பா கார் நம்பரை சொல்லுங்க. அசோக் நகர் போலீஸ்காரங்க கொள்ளையை தடுக்க ஏதாச்சும் அவசரப்பட்டு நடவடிக்கை எடுத்தா 3 பேர் உயிருக்கு டேஞ்சர் ஆயிடும் சார். அந்த விவரத்தை சொல்லிடலாம். முதல்ல என்னோட ஏரியா டிஐஜி கிட்ட கன்சல்ட் பண்றேன். மண்டையை பிச்சுக்க வைக்கும் போல் இருக்கு இந்த மேட்டர். மிஸ்டர் பரசுராமன், நான் பின் சீட்ல படுத்து பதுங்கிக்கிறேன். உங்க பேங்க் வாசல்ல காரை நிறுத்தி இறங்கிக்கிங்க. கூர்க்கா உங்களை ஆச்சரியமா பார்ப்பான். அவன் கிட்ட ஒரு அர்ஜென்ட்டான ஸ்டேட்மெண்ட் தயாரிச்சு ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபேக்ஸ் பண்ண வேண்டிய வேலை வந்துருச்சு. அதனால புறப்பட்டு வந்த. நீ போய் சூடா டீ வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுங்க. அவன் போனதும் நான் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 பேருமா பேங்க்ல உள்ள போறோம். புரிஞ்சுதா? புரிஞ்சது. இது நியாயமே இல்லைன்னு உங்களுக்கு படலையா? பெரிய பாவம்பா. இப்ப கூட நீங்க 3 பேரும் மனசு வச்சா மாத்திக்கலாம். எப்படியும் போலீஸ் உங்களை பிடிக்காம விடாது. நான் சொல்றத கேளுங்க. கேவா, அட்வைஸை நிறுத்திட்டு சொல்றத செய். இல்லைன்னா தகவல் கொடுத்து உன் பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் உருவி போட சொல்லிடுவேன். வேணாப்பா வேணாப்பா.
பேங்க் வந்துடுச்சு, நான் பதுங்கிக்கிறேன். கூர்க்கா கிட்ட நீங்க நான் சொன்னதை தவிர வேற ஏதாச்சும் பேச முயற்சி செஞ்சீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க ஒய்ஃபோட மரண சத்தத்தை இந்த வயர்லெஸ் செட்லயே நீங்க கேட்பீங்க. இல்லப்பா, நீ சொன்னபடியே செய்யறேன். கியாசா, ஹெட் ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்ப சொல்லி போன் செஞ்சாங்க. பேங்க் மேனேஜருக்கு அர்த்த ராத்திரில கூட வேலை வைக்கிறாங்க. நீ போய் 2 டீ வாங்கிட்டு வா. தோ டீயா? அது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. நிதானமா சூடா போட்டு வாங்கிட்டு வா. கிளம்பு. அச்சா சார், உள்ளே போகலாமா பரசுராமன் சார்? வா. அவன் போயிட்டான். இப்ப முதல் காரியமா அலார சிஸ்டத்தை பைபாஸ் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? முழு விவரத்தோடு தான் வந்திருக்கோம். கமான், டூ இட். ஆஃப் பண்ணிட்டேன். நம்பர் காம்பினேஷன் செட் பண்ணி போட வேண்டிய சாவிகளை போட்டு சேஃப் லாக்கரோட கதவை திறங்க. இது கடவுளுக்கே அடுக்காது. என் கையாலேயே கொள்ள அடிக்க வைக்கிறீங்களேடா பாவிகளா. வேலை சீக்கிரம் நடக்கட்டும், அப்புறம் புலம்பலாம். உன் பேர் என்ன? யோ, கதவை திறையா. பேர் குலம் கோத்திரம் எல்லாம் விசாரிச்சு என்ன பண்ண போற? எல்லாம் விசாரிச்சு பொண்ணா கொடுக்க போற? வாவ், எத்தனை லட்சம் ஸ்டாக் இருக்கு? 32 லட்சம். எடுத்து இந்த பையில போடுங்க. மாட்டேன், என் கையில தொட மாட்டேன். அப்ப நான் அள்ளி போடுறத வேடிக்கை பாருங்க. எனக்கு பத்துக்கிட்டு வருது. என் கண் முன்னாடியே இப்படி பண்றீங்களேடா பாவீங்களா. திட்டி முடிச்சாச்சா? ரைட். இப்ப கதவை பழையபடி மூடுங்க. ஒரு விஷயத்துக்காக நீங்க நன்றி சொல்லியே ஆகணும் பரசுராமன். என்னத்துக்கு? பேங்க்ல உங்க நகைகளை எதையும் நாங்க தொட விரும்பல. பாத்தீங்களா? ஒன்லி கேஷ் பேலன்ஸ். அதையும் டச் பண்ணினா மாபெரும் கொள்ளையாகிடும் இல்ல? இப்ப நான் என்ன செய்யணும்? அலார சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டு என்னோட வாங்க. நான் இந்த மூட்டைகளை கார்ல வச்சுட்டு பின் சீட்ல உட்காந்துக்குவேன். நீங்க கார் ஓட்டணும். கமான், புறப்படலாம். இப்போ டீயோட வருவானே கூர்க்கா. அல்பம் 32 லட்சம் கொள்ளை போயிருக்கு. ஒரு டீ கலையறியே. வந்து முழிச்சுக்கிட்டு நிக்கட்டும், நமக்கு என்ன? வா சார். எனக்கு கை காலெல்லாம் நடுங்குதுப்பா. ஸ்டியரிங் அழுத்தி பிடிங்க, சரியாயிடும். ஹலோ தலைவா, இங்க பேங்க்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா காரியம் முடிச்சாச்சு. 32 லட்சம் ஒரே பையில் கட்டிட்டேன். பரசுராமன் சின்சியரா ஒத்துழைச்சார். ஓவர். வெரி குட். இந்த அம்மா இங்க பாவம் கார்ல மயக்கம் போட்டுட்டு படுத்துட்டு கிடக்குறாங்க. நான் நேரா பரசுராமன் வீட்டுக்கு வந்துடுறேன். கதிருக்கு தகவல் சொல்லிடு. ஓவர். ஹலோ பிரதர், இங்கே சக்சஸ். வீட்டை நோக்கி 2 பேரும் வந்துகிட்டு இருக்கோம். அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? ஓவர். கங்க்ராட் சிங்கு, இங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஸ்பெக்டர் தேவசகாயம் பேசுறேன் சார். பேங்க் வாசல்ல இருந்து மேனேஜர் பரசுராமனும் இன்னொருத்தனும் அவரோட கார்ல புறப்பட்டுட்டாங்க. உங்க உத்தரவுப்படி சாதாரணபடி கார்ல நாங்க விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓவர். நல்லது. திருவான்மியூர்ல பரசுராமன் வீட்டுக்கு இந்த காரும் வரும். இன்னொரு நீல நிற அம்பாசிடர் காரும் வரும். பரசுராமனும் அவரோட மிஸ்ஸஸும் இறங்கி வீட்டுக்குள்ள போவாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் வெளியே வருவான். அப்புறம் 3 பேருமா அந்த நீல நிற அம்பாசிடர் கார்ல புறப்பட்டு போவாங்க. உங்க காரை ரொம்ப தூரத்திலேயே நிறுத்தி பதுங்கிட்டு இருங்க. பைனாகுலர் மூலமாக கண்காணிங்க. அந்த 3 பேர் மட்டும் நீல நிற அம்பாசிடர்ல புறப்பட்ட பிறகு நீங்க அந்த காரை ஃபாலோ பண்ணி மடக்கணும். டயரை சுட்டு நிறுத்தணும். அவங்க கிட்ட ரிவால்வர்ஸ் இருக்கு. ஜாக்கிரதையா செயல்படுங்க. அவ்வப்போது தகவல் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓவர். தேங்க்யூ டிஐஜி சார். ஓவர். ஐயோ, என் மிஸ்ஸஸ்க்கு என்ன ஆச்சு? பரசுராமன், பதறாதீங்க. அதிர்ச்சியில மயக்கமாயிட்டாங்க, அவ்வளவுதான். நாங்க போனதும் அவங்களுக்கு முகத்துல தண்ணி அடிச்சு குடிக்க ஏதாச்சும் கொடுங்க, சரியாயிடுவாங்க. நாங்க சொன்னபடி நீங்க 3 பேரும் ஒத்துழைச்சதுக்கு தேங்க்ஸ். நீங்க ஒழுங்கா ஒத்துழைச்சதால உங்க மனைவி மகளை எதுவும் செய்யாம விட்டுட்டு போறோம். இன்னொரு விஷயம், நீங்க உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுக்க கூடாது. அதனால உங்க டெலிஃபோன் கனெக்ஷன் கூட கட் செய்ய வேண்டியிருக்கு. சாரி. டேய், கட் பண்ணிட்டு வா, போகலாம். டைம் ஆச்சு. ஜானகி, ஜானகி, எந்திரிமா. ஐயோ, என்னாச்சுங்க? உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எங்கே சாருமதி? இதோ இருக்கா பாரு. யாருக்கும் எதுவும் இல்லையே. நீ தான் மயக்கு போட்டு விழுந்துட்ட. எழுந்து உட்காரு. இந்த காஃபியை குடி. அவங்க எங்கே? 32 லட்சத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. சாருமதி, அம்மாவை பார்த்துக்க. என்ன இருந்தாலும் எனக்கு பொறுப்பு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்பி அவங்க வீட்டுல இருந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் மறைமுகமா தகவலை எனக்கு தெரிஞ்ச கோபி என்றவர்கிட்ட தெரிவிச்சேன். அவர் போலீஸ்ல சொல்லி இருப்பார். இப்ப கொள்ளையடிச்சிட்டு போனாங்களே, அவங்கள போலீஸ் கொஞ்ச நேரத்துல வளைச்சு பிரிச்சிடும். அப்படியா? அது யார் கோபி? அவன் எங்க இந்த நேரத்துல வந்தான்? அவன்கிட்ட இந்த தடியை இருக்கிறப்ப எப்படி நீ தகவல் சொன்ன? அதெல்லாம் விவரமா அப்புறம் சொல்றேன்ப்பா.
எதுக்கும் நீங்களும் ஒரு தடவை அதிகாரப்பூர்வமா போலீஸிடம் சொல்றது நல்லதுப்பா. இன்ஸ்பெக்டர் தேவசகாயம் ஹியர். சார், திருவான்மையூர்ல மிஸ்டர் பரசுராமனையும் மிஸ்ஸஸ் பரசுராமையும் அவங்க இறக்கி விட்டாங்க. அந்த கார்ல இருந்து பணமூட்டையை நீல கலர் அம்பாசிடருக்கு மாத்திட்டாங்க. இப்ப 3 பேரும் அதுல போய்கிட்டு இருக்காங்க. நான் இடைவெளி விட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சமயம் பார்த்து செயல்பட நான் தயாராக இருக்கேன் சார். ஓவர். வெரி குட். நான் வேற ஒரு டீமை இப்போ பரசுராமன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்க காருக்கு பின்னாடி இன்னொரு கார்ல 6 போலீஸ்காரங்க ஆயுதங்களோட வந்துகிட்டு இருக்காங்க. அவசியப்பட்ட அவங்கள யூஸ் பண்ணிக்கிங்க. ஓவர். சிங்கு, காரை இன்னும் வேகமா ஓட்டு. ஏன் சக்தி, பின்னாடி போலீஸ் எதுவும் இல்லையே? போலீஸு இல்ல, ஆனா ஒரு வெள்ளை அம்பாசிடர் ரொம்ப நேரமா நம்ம காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம திட்டம் எங்கேயும் லீக் ஆகலையே. போலீஸ் எப்படி நம்ம பின்னாடி வர முடியும்? கவலைப்படாத சக்தி. கதிர், எதுக்கும் அலாட்டா இருக்கிறது நல்லது. மூட்டையே பிரி. உங்க 2 பேருக்குமான 4 லட்சம் தந்துடுறேன். அந்த சவுக்கு தோப்பு பக்கம் காரை ஸ்லோ பண்ணு. மிச்ச பணத்தோட நான் இறங்கிக்கிறேன். நீங்க நேரா பெங்களூருக்கு போயிடுங்க. தப்பி தவறி போலீஸிடம் மாட்டினா என்னை காட்டி கொடுக்குற வேலை மட்டும் வேணாம். அப்புறம் கவர்மெண்ட் தண்டனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? என்ன சக்தி, இப்படியெல்லாம் பேசுற? எங்க மேல நம்பிக்கை இல்லையா? எங்க உயிர் போனாலும் காட்டி கொடுக்க மாட்டோம். கூலி கொஞ்சம் உயர்த்தி தரக்கூடாதா? 32 லட்சம் கிடைச்சிருக்கே. நீ எதிர்பார்ப்பது 25 லட்சம் தானே? சரி சரி, ஆளுக்கு 3 லட்சம் தரேன். இந்த பிடி கதிரு. 6 கட்டு 500 ரூபாய் நோட்டில் உனக்கு, அவனுக்கு 6 கட்டு. கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணு. இன்ஸ்பெக்டர் தேவசகாயம் பேசுறேன் சார். ஒரு சவுக்கு தொப்பு பக்கத்தில் அவங்க காரை ஸ்லோ பண்ணிட்டாங்க. உடனே நாங்கள் மடக்கிடுறோம். 3 பேர்ல ஒருத்தன் கொள்ளையடிச்சதில் பெரும்பாலான தொகையோட சவுக்கு தொப்புக்குள்ள ஓடிட்டான். மற்ற 2 பேரையும் மடக்கிட்டோம். அவங்க கிட்ட இருந்த 6 லட்சத்தையும் கைப்பற்றிட்டோம். சவுக்கு தொப்புக்கு உள்ளே துப்புரவா தேடிட்டோம். அந்த 3வது ஆளை காணோம். உள்ளே ரகசியமா காரோ பைக்கோ நிறுத்தி இருந்து அவன் அதில் தப்பிச்சு போயிருக்கலான்னு நினைக்கிறோம். ஓவர். 2 பேரை பிடிச்சதுக்கு பாராட்டுக்கள். மேஜர் பணத்தை விட்டு விட்டீங்களே. கொள்ளை போயிருக்கிறது 32 லட்சம். நீங்க கைப்பற்றினது வெறும் 6 லட்சம். அப்ப திரும்பி போனவன் 26 லட்சத்தோட போயிருக்கான். அவனை பிடிச்சே ஆகணும். இந்த 2 பேரையும் கடுமையா விசாரிங்க. ஓவர். இங்கே ஸ்பாட்ல வச்சு உதைச்ச வரைக்கும் வாயே திறக்க மாட்டுறாங்க. ஜெயிலுக்கு கொண்டு வந்து விசேஷமா விசாரிச்சா கக்கிடுவாங்க. ஓவர். சரி, அவங்களையும் தப்ப விடாம கேர்ஃபுல்லா கொண்டு வாங்க. பரசுராமன் குடும்பத்துல பக்காவா விசாரிச்சியாச்சு. 3 பேரோட அடையாளங்களையும் அவங்க வர்ணிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட பழைய கிரிமினல்ஸ் போட்டோக்களை காட்ட சொல்லியிருக்க. தப்பி ஓடியவனையும் பிடிச்சிடலாம். நீங்க வாங்க. ஓவர். என்ன சக்தி, இப்படி அவங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க? என்னை மன்னிச்சிடுங்க சார். பின்னாடி போலீஸ் எப்படி வந்துச்சுன்னே எங்களுக்கு புரியல. ரொம்ப நேரமா அந்த கார் பின்னாடியே வந்ததால நான் மட்டுமாவது பெரிய தொகையோட தப்பிச்சிடலான்னு நான் தப்பிச்சுட்டேன். ஆனா சார், கண்டிப்பா சொல்றேன், அவங்க 2 பேரும் என்னை காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை காட்டி கொடுத்துட்டா போலீஸ் எப்படி எல்லாம் சித்திரவதை செஞ்சு விசாரிக்கணும்னு உனக்கு தெரியாதா சக்தி? சார், அப்படியே வலி தாங்காம என்னை காட்டி கொடுத்துட்டாலும் கூட என்ன சொல்லுவாங்க? அவன் பேரு சக்தி, 26 லட்சத்தோட அந்த சக்தி மும்பை போறதா சொன்னான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மும்பை போக போறதில்ல, திருவனந்தபுரம் போறேன். பேரை மாத்திக்குவேன், அடையாளத்தையும் மாத்திக்குவேன். போலீஸ் என்னை பம்பாயில தேடும். எப்படியும் போலீஸ் கிட்ட நான் சிக்கவே மாட்டேன். சரி, ஒருவேளை நீ போலீஸ் கிட்ட சிக்கிட்டா? சார், இந்த திருட்டு தொழிலையும் ஒரு தர்மம் இருக்கு சார். கம்ப்ளீட்டா திட்டம் பூராவும் போட்டு கொடுத்து பின்னாளில இருந்து இயக்கியது நீங்க தான்னு நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா தற்கொலை செஞ்சு செத்து போயிடுவேன். சக்தி, உனக்கு நான் தரதா சொன்னது 6 லட்சம். ஆனா நீ எடுத்துக்கிட்ட ரிஸ்க்குக்காக, நீ காப்பாத்த போற ரகசியத்துக்காகவும் உனக்கு 10 லட்சமா தரேன். திருவனந்தபுரம் என்னைக்கு போற? இன்னைக்கே சார். மிஸ்டர் பரசுராமன், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 5ஆம் தேதி ராத்திரி அவ்வளவு பெரிய தொகை பேங்க்ல இருக்குன்னு அந்த 3 பேருக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அந்த தகவலை வச்சுதான் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அந்த தகவல் எப்படி வெளியே தெரிய முடியும்? சார், எங்க பேங்க்ல வேலை பார்க்குற 24 பேருக்கும் இது தெரியும். ஒவ்வொரு 5ஆம் தேதியும் இங்க பெரிய தொகை கட்டுற விஷயம் அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளவங்களுக்கு தெரியும். பள்ளிக்கூட நிர்வாகத்தில் உள்ள எல்லாரையும் சக்கையா விசாரிச்சிட்டோம். அதே மாதிரி உங்க ஆபீஸில் வேலை பார்க்கறவங்க எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். ரகசியமாய் சில பேரை கண்காணிச்சுட்டு இருக்கோம். குறிப்பா 5ஆம் தேதி அன்னைக்கு உங்களை யாராச்சும் பார்த்தாங்களா? அன்னைக்கு பணம் கட்டப்பட்டாதான்னு உறுதி செஞ்சுக்கிற மாதிரி பேசினாங்களா? யோசிச்சு சொல்லுங்க.
5ஆம் தேதி குறிப்பா. டிஐஜி சார், எனக்கு இப்ப திடீர்னு ஒருத்தர் மேல சந்தேகம் வருது. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாத அபாண்டமா பழி போடக்கூடாதுன்னு பாக்குறேன். உங்க சந்தேகத்தை தாராளமாக சொல்லுங்க. நீங்க சந்தேகப்படுறது தெரியாம நாங்க ரகசியமா விசாரிப்போம். சபாபதினு எனக்கு ஒரு நண்பர் சார். அவர் கிரிமினல் லாயர். வயசு 55. ஆனா தன் வயசுக்கு சம்பந்தம் இல்லாம பல அசிங்கமான நடவடிக்கைகள். காலையில வாக்கிங் போறப்ப எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டது. ஸ்திரீ லோலன். அப்பப்போ அந்த ஆளு கட்டில்ல சந்திச்ச பொண்ணுங்களை பத்தி என்கிட்ட சொல்லுவார். விலகி ஓடினாலும் விடமாட்டார். அவர் அந்த 5ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு எல்லோரும் போன பிறகு நான் மட்டும் பேங்க்ல இருந்த சமயத்தில் வந்து என்கிட்ட பேசினார் சார். என்ன பேசினார்? என்ன தனியா இருக்கீங்கன்னு கேட்டார். நான் இயல்பா இன்னைக்கு 5ஆம் தேதி ஸ்கூல்ல பணம் கட்ட வந்தாங்க, எண்ணி முடிச்சு எடுத்து வச்சுட்டு கேஷியர்ஸ் போறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்புறம் வாசல்ல ஒரே ஒரு கூர்க்கா இருக்கானே, அவன் மட்டும்தான் காவலான்னு கேட்டார். அலார சிஸ்டம் இருக்குன்னு சொன்னேன். கூர்க்கா கிட்ட துப்பாக்கி கிடையாதான்னு கேட்டாரு. இல்லைன்னு சொன்னேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப இயல்பா நடந்த உரையாடல்கள் சார். இப்ப யோசிச்சு பார்த்தா அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குமோன்னு யோசிக்க தோணுது. சபாபதி ஒரு லீடிங் லாயர், கிரிமினல் லாயர். அவர் வழியும் உங்ககிட்ட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டதே இந்த திட்டத்துக்காகத்தான் இருக்கலாம். அவர்கிட்ட திருட்டு பசங்க கேஸ் சம்பந்தமா வர்றது சகஜம். அதுல 3 பேரையை பொறுக்கி இப்படி திட்டம் போட்டு கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவரை நேரா போய் விசாரிச்சிட முடியாது. சாமர்த்தியமாகத்தான் கையாடணும். சரியான ஆதாரத்தோட பிடிக்கணும். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஜானகி, ஜானகி, என்னங்க இந்த நேரத்துல திரும்பி இருக்கீங்க? மணி 11 ஆகுது. ஜானகி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, இது நியாயமா? நியாயம் இல்லைன்னு மனசாட்சி சொன்னது. அதனால விறுவிறுன்னு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பேங்கோட முன்னேற்றத்துக்காக நான் எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன், எவ்வளவு உழிச்சிருப்பேன். என்னை அவமானப்படுத்திட்டாங்க. யாரையும் ஏறெடுத்து பார்க்க முடியல. இது வரைக்கும் தலை குனியாத என் தலையை குனிய வச்சுட்டாங்க. தெருவுல எப்படி நடக்கிறது? நேத்துக்கு காய்கறி மார்க்கெட்ல என் காது பட 2 பேர் பேசினாங்க. இந்த மேனேஜருக்கு கூட அதில் சம்மந்தம் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. பேங்க்ல இப்படி சஸ்பெண்ட் செஞ்சா என்ன அர்த்தம்? அவங்களும் சந்தேகப்படுற மாதிரி தானே அர்த்தம். போங்கடா, நீங்களும் உங்க மனுஷத்தனம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். என்னை போய் சஸ்பெண்ட். இருங்க, பதறாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் மார்ல அடிச்சுக்காதுங்க. ஒண்ணு கிழக்க ஒண்ணு ஆயிட போகுது. என்ன, செத்து போயிடுவேன்னு பாக்குறியா? அது கூட நல்லதுதான்னு தோணுது. ஐயோ, அப்படி பேசாதீங்க. மனுஷனுக்கு மானம் தாண்டி முக்கியம். அது போயிடுச்சுன்னா எதுக்கு வாழணும்? எங்க அவ சாருமதி? எங்க அவ சாருமதி? கூப்பிடு அவளை. அப்பா, என்னப்பா? நீ சொன்னியே அந்த கோபி, அவனை அன்னைக்கு வாங்கி வச்சிருந்த தாலியை எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில வர சொல்லு. நம்ம தெருவுல இருக்கிற முருகர் கோயில்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னப்பா இது? எதுக்காக இவ்வளவு அவசரமா? அதை விட அவசரமா தானே நீங்க பண்ணிக்கிறதா இருந்தீங்க. பரவாயில்ல, மனப்பூர்வமா தான் சொல்றேன். காரணத்தோட தான் சொல்றேன். பரசுராமன் தன் கடமைகளை பாக்கி வச்சுட்டான்னு நாளைக்கு பேர் வரக்கூடாது. சாரு, அவர் என்னெல்லாமோ பேசுறாருடி. சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நொந்து போய் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. பேச்சே சரியில்லை. அப்பா, தைரியமா இருங்கப்பா. மான நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்புவேன். வாங்க, தயாராக இருங்க. ஜெயா, 16 லட்சம் பத்திரமா இருக்குது இல்லையா? பத்திரமா இருக்கு. நாளைக்கு ராத்திரி ஃப்ளைட்ல நீ நானும் மும்பை புறப்படலாம் ஜெயா. அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் புக் பண்ணிட்டேன். அங்கே நமக்கு வேற பெயர்கள். நிம்மதியான, சந்தோஷமான, உல்லாசமான வாழ்க்கை. சரி டார்லிங், ஆனா போலீஸ் உங்களை சந்தேகப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ்ல மாட்டிருக்கிற சிங்கு, கதிர் 2 பேரும் சக்தி அமர்த்தின ஆளுங்க. அவங்களுக்கு எனக்கு நேரடி தொடர்பே இல்லை. அதனால அவங்க காமிச்சு கொடுத்தா சக்தியை தான் காமிப்பாங்க. சக்தி இப்போ திருவனந்தபுரத்தில் இருக்கான். அவனை பிடிக்கிறது நடக்காத காரியம். அவனை பிடிக்காத வரைக்கும் உண்மையே தெரியாது. நாளைக்கு ராத்திரி ரெடியாயிரு. ஓகே? ஓகே. என்னங்க? என்ன யோசனை? சாருமதியும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக காலில் விழுந்திருக்காங்க. அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருங்க. அம்மா, அப்பாவை கவனமா பாத்துக்கம்மா. எங்கேயோ பார்க்கிறார், தனியாக பேசுகிறார், அவசரமாக எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். எனக்கு பயமா இருக்குமா. நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லிட்டு போ. அப்பா, என்னம்மா? நாங்க புறப்படுறோம். எல்லோரும் ஒரு நாளைக்கு புறப்பட வேண்டியவங்க தானம்மா. அப்பா, நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். போயிட்டு வா.
உங்களுக்கு என்னாச்சுப்பா? நீங்க நார்மலாவே இல்லை. இத்தனை வருஷம் உழைச்சிங்க, இப்போ ஓய்வில் இருக்கிறதா நினைச்சுக்குங்க. மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நிரந்தர ஓய்வுன்னா இன்னும் சுகமா இருக்கும். நீ போயிட்டு வாமா. மாப்பிள்ளை, என் பொண்ணை நல்லா வச்சுக்குங்க. உங்க ஆபீஸ்ல எவனாச்சும் புகுந்து கொள்ளையடிச்சா நீங்க உடந்தையா இருந்துடாதீங்க. அம்மா, நாங்க வரோம். போயிட்டு வாமா. ஜானகி, என்னங்க? அலமாரியில 2வது தட்டுல நியூஸ் பேப்பர் அடியில வச்சிருக்க. எதை? என்னோட இன்சூரன்ஸ் பாலிசியை. அதை எதுக்கு இப்ப சொல்றீங்க? மனுஷனுக்கு எது வேணாலும் எப்ப வேணும்னாலும் நடக்கும். நீ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஐயோ, இது பேசுறது நிறுத்த போறீங்களா இல்லையா? நான் மூச்சு விடுறதை நிறுத்தினா பேச்சு தானா நின்னுடு போகுது. எனக்கு அழுகை வருதுங்க. சேமிச்சு வை, தேவைப்படும். நீங்க பேசுறது எதுவும் புரியல, பின்னாடி புரியும். டிஐஜி சார், வாங்கம்மா. நீங்க மிஸ்ஸஸ் பரசுராமன் தானே? என்ன விஷயமா? உட்காருங்க முதல்ல. சார், காலையில எழுந்து பார்த்தா அவரை காணோம். இந்த லெட்டர் தான் இருந்துச்சு. 4 நாளாவே ஒரு மாதிரியா சுய இறுக்கத்தோட பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு பயமா இருக்கு சார். இருங்க, என்ன எழுதியிருக்கார்? அன்புள்ள ஜானகி, இந்த உலகத்தில் உழைப்புக்கும் நேர்மைக்கும் மரியாதை இல்லை. மனிதன் 1000 முறை கீழே விழாமல் நடந்து போகும்போது யாரும் அதற்காக பாராட்டுவதில்லை. ஒரு முறை வழுக்கி விழுந்து விட்டால் கைகொட்டி சிரிப்பார்கள். இந்த உலக இயல்புக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கு? நல்ல பெயரை சேகரிக்க நீண்ட நாட்கள் தேவை. கெட்ட பெயருக்கு ஒரே ஒரு சம்பவம் போதும். எனக்கு அப்படி நிமிர முடியாத அவ பெயரை தேடித் தந்தது அன்று நடந்த கொள்ளை சம்பவம். உங்கள் 2 பேரின் உயிர்களையும் பொருட்படுத்தாமல் பேங்குக்குள் விசுவாசமாய் நான் நடந்து கொண்டு இருக்க வேண்டுமோ? சுயநலத்திற்காக கொள்ளைக்கு உடந்தையாய் இருந்து விட்டேன். சாருமதிக்கு செய்ய வேண்டியதை செய்து விட்டேன். உனக்கும் ஓரளவு சேர்த்து வைத்திருப்பது இனி உன் காலத்திற்கு போதும். எனக்கு விடை கொடு. எனக்கு காசிக்கு செல்ல வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. ஆகவே அங்கே போய் கங்கையில் சங்கமம் ஆகிறேன். உத்தரவு கொடு ஜானகி. இப்படிக்கு பரசுராமன். சார், சார், அவரை காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்கம்மா. உடனே ஒரு ஸ்பெஷல் படையை நியமிச்சு காசிக்கு அனுப்பி வைக்கிறேன். மிஸ்டர் பரசுராமனை உயிரோட மீட்டு வரத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறேன். ஜெயா, தப்பு. என் பேரு இப்போ அப்பர்ணா. உங்க பேரு கார்த்திகேயன். மறந்துட்டீங்களா? சாரி அப்பர்ணா. எல்லாமே திட்டப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம நினைச்சபடி மும்பை வந்தாச்சு. நம்ம அடையாளங்களை மாத்தியாச்சு. இப்ப அபார்ட்மெண்ட்ல சொகுசு வாழ்க்கை. இந்த கனவு நிறைவேறுமான்னு உனக்கு எவ்வளவு சந்தேகம் இருந்துச்சு? சத்தியமா நான் நம்பவே இல்லைங்க. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு, அன்பான மனைவி, கௌரவமான பேங்க் உத்தியோகம், இதெல்லாம் உதறிவிட்டு என்னோட வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யோசிச்சு பார்த்தா எனக்கே பிரமிப்பாய் தான் இருக்கு டார்லிங். நான் உண்டு, என் பேங்க் உண்டுன்னு இருந்தேன். பியூட்டி பார்லர் வைக்க லோன் கேட்டு ஒரு கஸ்டமரா வந்த என் நண்பர் சபாபதி தன்னோட 59வது வயசுல அடிக்கிற லூட்டியை எல்லாம் சொல்லி சொல்லி என் மனசையும் சஞ்சலப்படுத்தி வச்சிருந்த பலவீனமான சந்தர்ப்பம் அது. லோனை திருப்பி அடைக்கிற தகுதி உனக்கு இருக்கான்னு உன் பின்னணி தெரிஞ்சுக்கத்தான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன். அப்போ நீ போட்டு இருந்த ட்ரெஸ்ஸும் பேசின மயக்கமான பேச்சும் தடுமாற வச்சதுல நான் அங்கேயே சரண்டர் ஆயிட்டேன். உன் இளமை கவர்ச்சி என்னை உன் பின்னால் நாய்க்குட்டி மாதிரி அலைய வச்சிருச்சு. நிரந்தரமா உன்னோட எப்பவும் வாழ மனசு பிரியப்பட்டது. அதுக்கு தேவையானது நிறைய பணம். இடைஞ்சல் என் குடும்பமும் வேலையும். பொறுமையா யோசிச்சு திட்டம் போட்டேன். சக்தியை வச்சு பிளான் தயார் செஞ்சேன். என் டைரக்ஷன் படி நானே நடிச்சேன். போலீஸுக்கு சந்தேகத்தை சபாபதி மேலையும் சக்தி மேலையும் திருப்பி விட்டுட்டேன். ரொம்ப நொந்து போனவனாய் மிகையை நடிச்சு வேலையை விட்டுட்டேன். என் பொண்டாட்டி, பொண்ணு, மாப்பிள்ளை அத்தனை பேரும் நான் சிக்மூடுல இருக்கிறதா நினைச்சு நம்பிட்டாங்க. காசில சாக போறேன்னு எழுதி வச்சு உன்னோட மும்பைக்கு வந்தாச்சு. போலீஸ் இன்னும் என்னையோ இல்லை என் உடலையோ கங்கையில தேடிக்கிட்டு இருக்கும். நினைச்சதும் எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு காரியம்தான் உங்க வாழ்க்கையில பாக்கி இருக்கு டார்லிங். என்ன ஜெயா? நீங்க சாகறது தான். அதை பத்தி இப்ப என்ன பேச்சு? நல்லா இருக்கே. நீங்க செத்தாதானே நானும் சக்தியும் எங்க திட்டப்படி சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். என்ன சொல்ற நீ? நீங்க மாஸ்டர் மைண்ட். அந்த மாஸ்டர் மைண்டையே இயக்கின மாஸ்டர் மைண்ட் நான் சார். நானும் சக்தியும் லவ்வர்ஸ். சக்தியை இந்த நோக்கத்தோடு தான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சேன். கமான் சக்தி. ஹலோ சார், சௌக்கியமா? அட பாவி, என்னடா சக்தி நீ இங்கே இருக்க? திருவனந்த பார்க்கலையா நீ? நீங்களும் என் ஜெயாவும் இங்கே வரப்போற நாளை எதிர்பார்த்து மும்பையில காத்துக்கிட்டு இருந்தேன் சார். இப்போ இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு நம்ம 3 பேரும் கார்ல போறோம். எங்கே?
எங்கேன்னு போனதும் தெரியும். வாங்க சார், வரலன்னா இங்கேயே ஷூட் பண்ண வேண்டி வரும். ப்ளீஸ் சுட்டுடாத, எங்க வர சொல்றியோ வரேன். என்னை எதுவும் செஞ்சிடாத மிஸ்டர் பரசுராமன். இதான் கடல். நீங்க கரடியா கத்தினாலும் இந்த பிரதேசத்தில் ஒருத்தன் கிட்ட வரமாட்டான். இப்ப நீச்சல் தெரியாத நீங்க இதில் இறங்கி சாகணும். போலீஸுக்கு பாடி கிடைக்கும். என்ன நினைப்பாங்க? காசிக்கு போனவர் அங்கே இருந்து ஏதோ நினைச்சுக்கிட்டு பாம்பே வந்து கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார்னு நினைக்கும். நீங்க தான் ஜெயா சொல்லி கொடுத்த யோசனைப்படியே முட்டாள்தனமாக உங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கீங்களே. டேய், இது நியாயமாடா? சபலப்பட்டது தப்புதான். அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? கேவா, உன் சபலத்துக்குத்தான் பல தடவை என் உடம்பை கொடுத்துட்ட. வாழ்க்கை பூரா நான் வேணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய பேராசை. சக்தி, ஏன் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? முதல் ஆயுதம் இதமா சொல்லி பார்க்கறது. அதில் நடக்கலன்னா இருக்கவே இருக்கு கடைசி ஆயுதமான நம்ம வன்முறை. வாயா பரசுராமன் தாத்தா. ஐயோ நோ ப்ளீஸ், வேணாம். கடவுளை நினைச்சுக்கிட்டு தண்ணியில குதிராஜா. நெக்ஸ்ட் நம்ம பிளான் என்ன சக்தி? நாம பேசிக்கிட்ட மாதிரி இன்னைக்கு ராத்திரி ஃப்ளைட்ல மொத்த பணத்தோட டெல்லி போறோம். டெல்லியில நம்ம திட்டப்படி வாழ்க்கை துவங்குது டார்லிங். சக்தி, யூ ஆர் மை ஸ்வீட் பாய். மேடம், ஐ எம் சாரி. அழாதீங்க. உங்க கணவரை உயிரோட கண்டுபிடிச்சு ஒப்படைப்பேன்னு தான் நம்பினேன். ஆனால் இப்படி அவர் பாடியைத்தான் ஒப்படைக்க வேண்டி வரும்னு எதிர்பார்க்கல. காசில தற்கொலை செய்துகிறதா எழுதி வச்சவர் ஏன் மும்பைக்கு போய் தற்கொலை செய்துக்கிட்டாருன்னு புரியல. கொள்ளை அடிச்சதுக்கு அனாவசியமா என் புருஷன் செத்து போயிட்டாரே டிஐஜி சார். இதாமா விதி, வாழ்க்கையோட விளையாட்டு. மரணம் சில பேருக்கு எப்படி ஏன் வருதுன்னு புரியாது. நேத்து ராத்திரி பாருங்க, மும்பையிலிருந்து டெல்லி போன இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கோளாறாகி வயல்ல இறக்கி இருக்காங்க. தீ பிடிச்சிருச்சு. 170 பேசஞ்சர் ஒரே நேரத்தில் இறந்திருக்காங்க. அதுல புண்ணியம் செஞ்சவங்களும் இருக்கலாம், பாவம் செஞ்சவங்களும் இருக்கலாம். தண்டனை கொடுக்கிற கடைசி ஆயுதத்தை கடவுள் கையில் வச்சிருக்காருமா, மனசை தேத்திக்குங்க. கடைசி ஆயுதம் முற்றும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.